ஹாய் டியர், டுடே நம்ம இவங்க பார்க்குறது ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கதை மணிக்கோங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட வீட்டில் வந்துட்டு சோஃபா இருக்குல்ல ஹாலில். ஸோ அந்த ஹாலில் இருக்கிற சோஃபாவில் அப்படியே படுத்திருக்கீங்க. நார்மலாக கிடையாது, தலைகீழா அப்படியே சாயிற இடத்துல காலை போட்டுட்டு உட்கார இடத்துல அப்படியே படுத்துட்டு இருப்பீங்க. தலைகீழாக படுக்கிற மாதிரி படுத்துட்டு ஃபோனை பார்த்துட்ருக்க. அப்போ உங்களோட அம்மா ஏய் எருமை எருமை எந்திரி அப்படிங்கிறாங்க. ஏம்மா எதுக்குமா இப்படி பயமுறுத்துற மாதிரி எழுப்புற, என்னாச்சு? ஏன் பாம்பு தான் வந்துச்சா வீட்டுக்குள்ளே அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆ வருது பாம்பு வேறு, உன்னை வளர்த்துறேன் பார்த்தியா, ஏதாவது உள்ளே வருமா என்ன அப்படிங்கிறாங்களா. ஏன் என்னை வளர்த்துறேன் பாம்பு உள்ள வராதா, நான் என்ன அதை விட கொடூரமான சக்தியா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களோட அம்மாவும் ஐயோ சாமி உன்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, முதல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு அப்படிங்கிறாங்க. க்ளீன் பண்ணவா, அது ஏன் வேலை கிடையாது அப்படிவீங்களா. அப்புறம் உங்கள் அப்பா நான் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. பண்ண சொல்லு, உனக்கு வேணா உன் புருஷனை வந்து பண்ண சொல்லு, என்னையா வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ உங்களோட அம்மாவும் தத்தி 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 இப்படியே இருந்தீங்கன்னா வச்சுக்கோயேன், போகிற இடத்துல கடைசியில் என்ன தான் திட்டுவாங்க அப்படின்னு திட்டுவாங்களா. அப்போ நீங்களும் ஹலோ எங்கே பண்ணுமோ அங்கே நான் பண்ணிப்பேன், இது உன்னோட வீடுமா, நீ தான் வார்த்தைக்கு வார்த்தை 300 மூச்சுக்கு 300 தடவை சொல்லவேல என் புருஷன் கட்டின வீடு என் புருஷன் கட்டின வீடுன்னு. ஸோ உன் புருஷன் கட்டின வீடு உனக்காக கட்டின வீடு, அப்போ நீ தான் சுத்தபத்தமாக வச்சுக்கணும், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறீங்க. ஏன் அம்மனி இப்போ எங்கே இருக்கீங்களாம்மா, இது உனக்கு வீடு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் இந்த வீடு என்ன என் பேர்லையா இருக்குது, உன் புருஷன் உன் பேரில் தானே எழுதி வச்சுருக்காரு அப்படின்ட்டு ஒரு பொறாமை வேறு உங்களுக்கு. ஸோ உங்களோட அம்மாவும் நல்ல வேலைடி என் புருஷன் அதை என் பேரில் எழுதி வச்சாரு, இல்லைன்னு வையன் அவ்வளோதான், உன் பேரில் இது எழுதியிருந்தா இந்நேரம் எங்கள் 2 பேர்த்தையும் அடிச்சு துரத்திருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தால் அப்படியே பேச்ச ஆரம்பிக்குது. ஸோ உங்களோட அப்பா வந்துட்டு என்ன காலங்காத்தால் புருஷன் என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கேட்க, ஸோ அவங்களும் இங்கே பாருங்கள், இந்த பிள்ளை ஒரு வேலை பண்ண மாட்டேங்குது, என்னாலலாம் வேலை பண்ண முடியாது, எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்க, ஒழுங்காக இவளை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் அப்பா நீயே சொல்லுப்பா நியாயத்தை, எதுக்கு அடுத்தாலும் நான் இந்த வீட்டில் எனக்கு இந்த பெயிண்ட்டு பிடிக்கல, இந்த பெயிண்ட் அடிக்கணும்னு கேட்டால் இது என் வீடு என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க, இதில் ஏதாவது ஒரு விஷயமாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, எல்லாம் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்குது, அப்புறம் எப்படிப்பா இது என் வீடாகும், அதனால் அவங்களே சுத்தம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் உங்களோட அம்மா நீங்கள் இப்படி பண்ணுற மாதிரி தாண்டி போகிற இடத்துலையும் பண்ணுவா அப்படின்னு கேட்பாங்களா. ஹலோ மறுபடியும் சொல்கிறேன், என் புருஷன் வீடுனா அது என்னோடய வீடு, என் புருஷன் என் பேரில் வீடு வாங்கி கொடுப்பாங்க, அந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது என் கடமை, நான் அங்கே போய்ட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன், இது உன் வீடு நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டுருக்குறீங்க. உங்களோட அப்பாவுக்கு சிரிப்பாக வருது. சிரிக்கவும் என்னங்க என்னங்க சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, ஏ பூஜா அவள் என்ன தப்பாக சொல்லிட்டா, அவள் ஆசைப்பட்டு ஏதாவது இந்த வீட்டில் பண்ணணுன்னு கேட்டால் கூட இல்லை இல்லை இது என் வீடுன்னு சொல்லுவேன், அவள் கரெக்டாக தான் சொல்கிறா, நீ போட வாய், நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு, அம்மா பார்த்துப்பா, அம்மாவோட வீடு இது அவள் பேரில் தானே இருக்குது, எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு அவரும் எஸ்கேப் ஆயிடுறாரு. உங்களோட அம்மாவுக்குன்னா கடுப்பாகுது. அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்து என்னை இந்த வீட்டுக்கு வேலைக்காரி ஆக்கிடுவாங்க போல், பேரை மட்டும் என் பேரில் வீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியில் எல்லா வேலையும் என்கிட்டே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அம்மா கரெக்டாக க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் சமைக்கிறதுக்கு போயிட்டு பாதி வேலை முடிச்சிருப்பாங்க, சமைச்சிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக ரிலேட்டிவ் எல்லாம் வந்துட்டாங்க. ரிலேட்டிவ்னால் ரொம்ப பேர்லாம் கிடையாது, இப்போ உங்களோட அம்மா இருக்காங்களே அவங்களோட தம்பி வீடு, தட் மீன்ஸ் அவங்களோட அம்மா அப்பா தம்பி எல்லோரும் வராங்க. ஸோ அவங்களோட தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா யூங்கி தான், உங்களோட மாமா ஆகுறாரு, உங்களுக்கு மாமா ஆகுறாரு, பட் அதிகமாக டச்சு கிடையாது ஓகேவா. ஸோ நீங்கள் வேறு ஊர், அவங்க ரொம்ப வேறு ஊரில் இருக்கிறதுனால என்னைக்காவது தான் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மீட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அந்தளவுக்கு இவங்க கிட்ட டச்சும் கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமில் இருக்கீங்க. ஸோ இவங்கெல்லாம் சடனாக வந்துட்டாங்க. உங்களோட அம்மா அப்படியே கையும் இல்லை காலும் இல்லை, 2 வருஷம் கழித்து குடும்பத்தை பார்க்கறதுனால, டே தம்பி எப்படா இருக்கிற மா, நீ என்னம்மா என்னையெல்லாம் மறந்துட்டீங்கள, இந்த ஆளுக்கு கட்டி வச்சதோட சரி, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒருக்கா ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அழுக ஆரம்பிக்க, என்ன என் வீட்டில் ஒப்பேரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா கேட்க, இப்போ அம்மாவோட அம்மாலாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதான் இந்நேரம் உன்னோட பொண்டாட்டி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஒப்பேரி ப்ரோக்ராமே முடிச்சிருக்கோம், வந்து பார்க்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் எட்டி பார்த்துட்ருக்க. கரெக்டாக உங்களோட அம்மா பார்த்துட்றாங்க. 2 பேரும் அங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வாங்க வாங்க எங்கள் அம்மா அப்பா தம்பியெல்லாம் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு கண்ணை தொடச்சிட்டு கூப்பிட்றாங்க. அப்பா சிக்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லவும், வாடா வாடா இல்லைன்னா திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் கீழே இறங்கி வரீங்க. ஸோ கீழே இறங்கி வரும்போது இவங்க வந்து நின்றுப்பாரா. அப்போ உங்களோட அப்பாவும் மாப்பிள்ள வாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேன் மாமா, நீங்களாம் எப்படி இருக்கீங்க, அப்புறம் பாப்பாலாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, எந்த பாப்பா கேட்குறாங்கப்பா அப்படின்னு கேட்குறீங்களா. அப்போ இவங்கயும்
உன்னை தான் கேட்குறேன் அப்படிம்பாரு. ஹலோ அங்கிள் அப்படிம்பீங்களா? ஏய் என்னடி என் தம்பி பார்த்து அங்கிள்ங்கிறா, உனக்கு மாமன்டி அப்படிம்பாங்க. தமிழில் மாமானா இங்கிலீஷில் அங்கிள் தானே, ஏன் கூப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அப்போது உங்களோட பாட்டி தான் வந்துட்டு அப்படியே ஓடி வந்து உங்களை அப்படியே பிடிச்சி கட்டி பிடிச்சி முதல்ல கொடுத்துட்டு, அப்படியே என் தங்க குட்டி அவனுக்கு மாமன் ஆகுறான், இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், அதனால் நீ அழகாக அவனை மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரி பாட்டி, ஆனால் என்னை பாப்பான்னு கூப்பிட வேணான்னு சொல்லுங்கள், எனக்கு 23 வயசு ஆகுது, இன்னுமே எனக்கு குழந்த மாதிரி பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறாங்க, எனக்கு பிடிக்கல, இதுக்கு தான் இந்த மாமா கிட்டே நான் பேசுகிறதே இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு அந்தளவுக்கு உங்ககிட்ட டாக்லாம் வச்சுக்கிறதில்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துப்பாரு. உங்களோட அம்மா வந்துட்டு அவங்களுக்கு தனி கவனம் தான், நல்லா கவனிக்க வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்களா, அவங்களை கூப்பிட்டே இருக்காங்க, என் வாடி ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு. ஹெல்ப் பண்ணவா? என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தா, உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ தானே கூப்பிட்டு வந்தா, நீ பாருன்ட்டு போகிறல்ல, இப்போது உன்னோட அம்மா உன்னோட அப்பா உன்னோட தம்பி நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும், உனக்கு வேணா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்து பழி வாங்குறீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு என்னக்கா பண்ணுற, பசிக்குதுக்கா, நான் பேசாமல் கடையில் சாப்பிட்டு வந்திருப்பேன்னு சொல்லவும் உங்களோட அம்மா கஷ்டமாக போயிடுது. ஏண்டா அக்கா வீட்டுக்கு வர கடையில் சாப்பிடணுமா, இந்த பிள்ளை எனக்கு ஒரு உதவி பண்ணி தொலைய மாட்டேங்குது, இல்லைன்னா நான் செஞ்சுருப்பேன் தெரியுமா, என்னை இப்படி சொல்லிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்க, ஐயோ சாமி நீ மறுபடியும் ஒப்பேரி வைக்காதக்கா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு நான் செய்கிறேன், அவள் சின்ன பொண்ணு அவகிட்ட எது கேட்குற அப்படிங்க. நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு தான் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. சின்ன பொண்ணா, 23 வயசு ஆகுது எனக்கு, இவருக்கு 33 வயசு ஆகுதுங்காக நான் இவருக்கு சின்ன பொண்ணாயிருவேனா? ஆளை பற்றியா? ஆனாலும் சமைக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேங்கிறாரு, அதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்துட்டு பாதி டிஷ்ஷெல்லாம் சமைக்கிறதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருப்பார். 2 பேரும் சமைச்சு முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது உங்களோட அப்பா வாய் சும்மா இருக்காம, சரிப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிற, வேலையெல்லாம் எப்படி போகுது, கம்பெனியெல்லாம் ஓரளவுக்கு க்ரோ பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அது சூப்பராக போகுது மாமா, என்ன எனக்கு சுத்தமாக டைமே இல்லை, அடுத்தடுத்த மீட்டிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, கொஞ்சம் கூட டைம் கிடைக்கிறதில்ல, அதனால தான் இங்கே கூட வந்து பார்க்க முடியல. ஸோ அம்மா அப்பாவே தனியாக அனுப்பி வைக்கவும் முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லையா, துணைக்கு வேறு யாரையாவது ஆள் போட்டு அனுப்பி வைக்கலான்னா எனக்கு மனசு ஒத்துக்கல, நம்ம கூட வர மாதிரி இருக்காதுல்ல, அதனால தான் கூட்டிகிட்டு வர முடியல, தப்பாக ஏதாவது எடுத்துக்காதீங்க, என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்தங்காட்டிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இவங்க இப்படி சொல்லவும், ஏப்பா எனக்கு தெரியாதா உன்னோட வேலையை பற்றி, ஸோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களாவது வந்து பார்த்துட்டு போயிருந்துருக்கணும், பட் எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது, வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ இவங்க கேட்குறாரு, சரி வாயின் என்ன பண்ணுற, காலேஜெல்லாம் முடிச்சிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட அம்மா உடனே அந்த தத்தி மாடு தத்தி வெட்டியாக தான் வீட்டில் உட்காந்துருக்குது, என்னத்துக்கு இவளுக்கு அத்தனை பணம் கட்டி காலேஜ் படிக்க வச்சோன்னே எங்களுக்கு தெரியல, இருக்கிற பணமெல்லாம் தின்னு அழிக்கிறதுக்கே வந்திருக்கிறா அப்படிங்க. நீங்கள் மா என்ன உன் வீட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு ஓவராக பேசுகிறியா? நான் ஒன்றும் தின்னு அழிக்கிறதுக்கு வரல, நீங்கள் பெற்று போட்டீங்க வளர்த்துறீங்க அவ்வளோதான், நான் வளர்ந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஒரு மாதிரி அதாவது கேர்லெஸ், எதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இதாக கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டீங்க, டிப்ரெஷன் ஆக மாட்டீங்க, ரொம்ப கூல் டைப்பு, யாராவது திட்டினா கூட அதை அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க, அதனால ஹர்ட் ஆகிக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வளர்த்துறீங்க நான் வளர்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உங்களோட அம்மாவும் இந்த வாய் மட்டும் இல்லைன்னா உன்னால எனக்கு நாய் தூக்கிட்டு போயிருக்குண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக உங்கள் பாட்டி என்னன்ட்டாங்கன்னா, சும்மா தான் இருக்கிறேன்னா நீ என் கூட வந்துடுறியா கண்ணு அப்படிங்குது. எதுக்கு பாட்டி அப்படிங்களா? அட மாமனுக்கு தான் அவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குதுல்ல, நீ அங்கே வா, அங்கே வந்துட்டு நீ மாமன் கூட வேலை செய்யி, வெளியெல்லாம் வேலைக்கு போவானா, எவனாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பானுங்க, நீ மாமன் கூட அந்த கம்பெனியில் இருந்துக்கோ, உனக்கு வேலை ஜாஸ்தி இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ அதெல்லாம் நமக்கு ஆகாது, என் அப்பா என்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதனால் நான் படித்தேன், என் அப்பாவுக்கு நான் வேலைக்கு போகணுன்னு ஆசை இல்லை அப்படிங்கிறீங்க. உடனே உங்களோட அம்மா உங்களோட அப்பா ஒரு முறைக்கா, இல்லை வயன் எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, உனக்கு வேலைக்கு போக ஆசையாக இருந்தால் நீ போய்க்கோ அப்படின்னு வர்றாரு. அட தகப்பா, பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டியா நீ திடீர்னு, எனக்கு வேலைக்கு போக பிடிக்கலையே, இதை சொன்னால் இவங்க அசிங்கமாலாம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, டக்குன்னு இவங்க வந்துட்டு, உன் அப்பாக்கே பிரச்சனை இல்லைல்ல, உனக்கும் பிரச்சனை இல்லைன்னா உனக்கு வேலைக்கு போக பிடிச்சதுன்னா வா, நானே உனக்கு அங்கே வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. என்னடா இது, இவங்க ஏதோ சும்மா வந்தாங்கன்னு பார்த்தா நம்மளை வேலைக்கு எடுக்க வந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்க, உங்களோட அம்மாவும் கூட்டிகிட்டு போடா கருமோ, எந்நேரம் வீட்டில் தத்தியாட்டு காலங்காத்தால எந்திரிச்சா இவன் முஞ்சில் முழிச்சா எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குது, எந்நேரம் திங்கிறா பாத்ரூம் போகிறா பாத்ரூம் போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே புலம்ப. ஸோ இவங்க சிரிச்சுட்டு,
என்னக்கா இப்போ தானே காலேஜ் முடிச்சிருக்கா, இத்தனை வருஷம் ஸ்கூலு காலேஜுன்னு படிச்சுட்டு டயர்டாக இருந்திருப்பா, இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு எடுத்துகிட்டு இருக்கா. இதில் என்ன இருக்குது? நீ எல்லாம் ஸ்கூல் முடிச்சதோட காலேஜ் பக்கம்லாம் போனியா என்ன? நீ ஏதாவது வேலைக்கு போனியா என்ன? காலேஜ் முடிச்சதும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, நீ ஃப்ரீயாக வீட்டில் இருக்க. பட் அவள் அப்படி இல்லைல்ல, அவள் படித்து முடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதானே, நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. உனக்கெல்லாம் அக்கா விட அக்கா பிள்ளை தாண்டா முக்கியமாக போயிட்டா, இப்போ வளர்ந்துட்டாங்கல்ல எல்லாரும் அப்படிங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வயன் கிளம்பு போகலாம் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க நீங்கள்? என்ன, நான் கிளம்புறேன், எனக்கு அவ்வளோதான் டைம் இல்லை, நான் பார்த்துட்டு போகலான் தான் வந்தோம், இப்போவே கிளம்பணும், நீ சீக்கிரம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா போகலாம் அப்படிங்கிறாரு. ஆமாம், அவ்வளோ அவசரப்பட்டல என்ன, நான் என்ன எதுவுமே பேக் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உங்களோட அம்மா எல்லாம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ட்ராலி இருக்குல்ல, அது பேக்கெல்லாம் கொண்டு வந்து வெளியே வைக்கிறாங்க. நீங்கள் திரும்பி ஷாக்காக பார்க்குறீங்க, இது எந்த கேப்பில்ப்பா இதெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களோட அம்மா ஆல்ரெடி எதுவும் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க போல், வந்தால் இப்படி கூட அனுப்பிச்சி விட்டலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாமே நைட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கே தெரியாமல் எந்தெல்லாம் பேக் பண்ணிட்டியாம்மா அப்படின்னு கேட்கவும், போயிட்டு உருப்படுற வழியை பாரு, இங்கே இருந்துன்னா குட்டிச்சவர் ஆகிடுவேன், போ என் தம்பி கூட இருந்தாதான் நீ கொஞ்சமாவது உருப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே அனுப்பிச்சி விட்டுறாங்க. உங்களுக்கு புரியவே இல்லை, காலைல எந்திரிக்கிறப்ப கூட உங்களுக்கு இந்த தாட் இல்லை, நம்ம இப்படி போயிட்டுருப்போம், இவங்க வீட்டுக்கு வேலைக்கு போவோன்னெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் பாருங்கள், இப்போ இவங்க ட்ரைவ் பண்ணுவார், நீங்கள் அவர் பக்கத்தில் இருக்கிறீங்க, பின்னாடி தாத்தா பாட்டி உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு ஃபோனை நோண்டிகிட்டே இருக்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. கேம் விளையாடுறேன் அப்படிங்களா? கேம் விளையாடுறியா, டைம் எல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாரு. காரில் போகிறப்ப தான் நான் கேம் விளையாடுறேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்க, அதெல்லாம் வேணாம், நான் சொல்கிறத பண்ணுன்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் என்னன்னே புரியல. நீங்களும் வந்துட்டு நெட்டில் சர்ச் பண்ணி அவருக்கு எல்லாத்தையும் டீட்டெயில் கொடுத்துட்ருக்கா. இப்படியே தான் வீடு போக வரைக்கும் உங்களை வேலை வாங்கியே இருக்காரு. அவ்வளோதான். ஐயோ கடவுளே, இப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடலாமா? காரில் வரும்போது இந்த மனுஷன் எத்தனை வேலை வாங்குறான். இல்லை இவங்கிட்டலாம் வேலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஏன்னா வந்தாச்சுல வீட்டுக்கு. ஸோ அப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா, உன்னோட ரூம் வந்துட்டு ரெடி பண்ணலை, எங்களுக்கு தெரியாது சடனாக நீ வருவேன்னு. ஸோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ என்னோடய ரூமில் ஸ்டே பண்ணிக்கோ, நான் வெளில படுத்துக்கிறேன், நாளைக்கு கெஸ்ட் ரூம் ரெடி பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி மேம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. ஸோ அவரோட ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக டிசிப்ளினாக அவ்வளோ அழகாக இருக்குது. அம்மாடியோ, இது என்ன இவரோட பெட்ரூமா இல்லை ஏதாவது மியூசியமா, இவ்வளோ நீட்டாக வச்சுருக்காரு. அப்பப்பா பரவாயில்ல, இதெல்லாம் பாட்டி தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த அன்றைக்கி நல்லா படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஆஃபீஸ் போகணும்ல, ஸோ எழுப்புறாரு உங்களை. எழுப்பலான்னு சொல்லிட்டு வந்து கதவை திறந்தா நீங்கள் அப்படியே வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ கதவை தட்டுறாரு, லாக் போடலை நீங்கள். ஸோ பட் கதவை லைட்டாக திறந்து பார்த்துட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ தட்டுறாரு உள்ள வரத்துக்கு முன்னாடி. ஒயன் அப்படின்னு சொல்லி தட்ட கண்ணை முழிக்கிறீங்க. வாமாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்களா? அவர் வந்துட்டு இப்படி ரூம் பார்த்தா அவ்வளோதான், ஒரே நைட்டு தூங்க தான் வந்திருப்பீங்க. பட் ஃபுல்லாக எல்லாம் மெஸ்ஸியாக இருக்குது. பெட்டை பார்த்தீங்கன்னா அங்கங்கே களைஞ்சு கிடக்குது, பக்கத்தில் இருக்கிற கர்டன் எக்கச்சக்கமாக கிடக்குது. ஸோ ஃபோன் ஒரு பக்கம், சார்ஜர் ஒரு பக்கம், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அங்கேயும் போட்டு வச்சுருக்கீங்க. என்னடி இது அப்படின்னு கேட்குறாரா. எது டியா மாமா அப்படிவீங்களா? என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. என்ன இதெல்லாம்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ரூம் எப்படி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்த. என்ன இது, நேற்று நல்லா பேசினாங்க, இன்றைக்கி திட்டுறாங்க, இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்களா? ஐயோ பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எடுத்தாலும் வீட்டுக்கு போகலாமான்னு உங்களுக்கு தோணுது. ஸோ இவங்க வந்துட்டு ஒரே கத்தா நல்லா ஷவுட் பண்ணிடுறாரு. ஒழுங்கா இப்போ 10 நிமிஷம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு கீழே வா, ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு கூப்பிட. சரிங்க மாமா அப்படிம்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வருது திட்டுனா, இல்லைனா வா பண்ண கூப்பிடுவீங்க. ஸோ இப்போ அவரு வந்துட்டு வெளியே கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் அட பாவி, நேற்று அம்மா முன்னாடி நல்லா பேசிட்டு இங்கே வந்து என்னை கொடுமைப்படுத்துறியா? இல்லை இங்கெல்லாம் இருக்க முடியாது, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து அம்மா கால் பண்ணுறீங்க. ஸோ அம்மா வந்துட்டு என்னடி என்ன பண்ணுற, கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா ப்ளீஸ்மா என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுமா, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இரு, எதுக்கு அழுகுற? நீ உன் பாட்டி வீட்டில் தானே இருக்க, அங்கே உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க, ஒழுங்காக அங்கேயே இரு. அப்புறம் அவன் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறான், நான் நல்ல ஒழுங்காக வேலை செய்யணும், நல்ல பேர் வாங்கணும் சரியா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே நீங்கள் என்னால் இங்கே இருக்க முடியாது, மாமா என்னை திட்டுதுமா காலங்கத்தால் வந்து, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, அப்பா ஒரு நாள் கூட திட்டுருந்தில்ல, இவர் என்ன இன்னைக்கு உடனே திட்டுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல. என்ன திட்டினா எதுக்கு அப்படின்னு கேட்க. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் தூங்கிட்டு இருந்தேன்,
நைட்டு சும்மா சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த குப்பைலாம் ஓரமாக தான் போட்டிருந்தேன். அதுக்கு காலையில் எழுந்திரிச்சதுமே என்ன இப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு வரணும்னு சொல்லிட்டு போகிறாருமா. எனக்கெல்லாம் இங்கே செட் ஆகாது, நான் வீட்டுக்கே வந்துட்டா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மா வந்துட்டு, ஆஹா இல்லை இல்லை, இவன் நம்மக்கிட்ட வந்தாதான் ஏமாத்துறா, அங்கே இருக்கட்டும், அப்போ தான் ஒழுங்காக வேலை கற்றுக்குவா, அவன் தான் கரெக்ட், இவளுக்கு நம்மளால இவன் ஏறி மிதிச்சிடுவா, அவன்கிட்ட இருந்தால் தான் ஒழுக்கமாவது கிடைக்கும், அதாவது ஒழுக்கமாவது இந்த பிள்ளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஒரு வாரம் மட்டும் நீ இரு, அடுத்த வாரம் அம்மா வந்து உன்னை கூப்பிட்டு போயிடுற, நீ போனால் அடுத்த நாளே வந்தீங்கன்னா தாத்தா பாட்டி ஏதாவது நினச்சிப்பாங்க, அதனால ஒரு வாரம் மட்டும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க, யார்கிட்ட எதுவும் சொல்லாத, நான் போகிறேன்னுலாம் சொல்லாத, ஒரு வாரம் கழித்து நானே வந்து பிள்ளை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நிஜமாவா அப்படிம்பீங்க. நிஜமாடி தங்கம், என்னாலேயும் ஒன்று விட்டுட்டு இருக்க முடியல, நான் அடுத்த வாரம் வந்து கூப்பிட்டு போகிறேன், அது வரைக்கும் ஆட்டி எது காட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நீங்களும் அதை நம்பிட்டு சரி அம்மா வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. க்ளீன் பண்ணவே பிடிக்கல, கருமம், இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, கூட்ட சொல்கிறாங்க துடைக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் மாப் போட்டுக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு வாக்கிங் போயிருப்பார். ஸோ அதெல்லாம் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து குளிக்கிறதுக்கு அவரோட ரூம் தானே, ஸோ அங்கே தான் வராரு குளிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வர தலையை தோட்டிக்கிட்டே வரீங்க, வெறும் துண்டை கட்டிக்கிட்டு. அப்போது டக்குன்னு அவரு வரவும் அவர் தான் ஷாக் ஆகிட்டு அந்த பக்கம் டக்குன்னு திரும்பி நிற்கிறாரு. நீங்கள் மாமா இன்னும் நீங்கள் குளிக்கலையா, பார்த்தீங்களா என்ன தான் சீக்கிரம் ரெடியாக சொன்னீங்களா, சரி நான் குளிச்சிட்டேன், நீங்கள் போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நார்மலாக பேசுகிறீங்க. ஸோ இவங்கேயும் வந்துட்டு சாரி எனக்கு தெரியல நீ குளிச்சுட்டு வந்திருப்பேன்னு அப்படிங்கிறாரு. அட எதுக்கு மாமா சாரி சொல்கிறீங்க, நான் குளிச்சிட்டேன், நீங்கள் காலையில் திட்டிருந்தாலும் நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் க்ளீன் பண்ணிட்டேன், நீங்கள் போங்க போய்ட்டு குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசுகிறீங்க. ஏன்னா அம்மா வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அங்கே தைரியம். ஸோ இப்போ அப்படியே போய்ட்டு நீங்கள் போய் குளிங்கன்னு சொல்லவும், இல்லை நான் கீழே போய் குளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அட நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், க்ளீன் பண்ணி வச்சிட்ட பாத்ரூம் கூட, நீங்கள் போய் குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அவர் முன்னாடி வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் எங்கே பார்க்கறதுன்னு தெரியாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறாரு. ஏன்னா வெறும் டவல் கட்டிட்டு நிற்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெக்கம் கூச்சம் அதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது நமக்கு. ஸோ அந்த மாதிரி பட் அவருக்கு வந்துட்டு அப்படி இல்லை இல்லையா, வயசு பிள்ளை இப்படி வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பினா நீங்கள் அவர் முன்னாடி போய் நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுக்கு தாங்க முடியாமல் அவர் வந்துட்டு பாத்ரூம்குள்ளே ஓடிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா நீங்களும் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அப்படி உட்காந்துருப்பீங்க. ஸோ இவங்க குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு தலையை தவிட்டிட்டு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஷர்ட்லாம் போட்டுட்டு வராரு. அப்போ தான் கேட்குறீங்க, மாமா குளிக்கிற இடத்துக்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா, நினைஞ்சு போயிடாது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் குளிச்சா போடுறதுக்கு ட்ரெஸ் வேணும்ல அப்படின்னு இவங்கி சொல்ல, அட நான்லாம் அப்படி இல்லை, வெறும் டவல் மட்டும்தான் எடுத்து போவேன், நல்லா குளிச்சு முடிச்சுட்டு டவல் போட்டு வந்துடுவேன், அப்புறம் இங்கே வந்து ட்ரெஸ் மாற்றுவேன், அதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பாத்ரூம்குள்ளெல்லாம் நனைஞ்சு போய் கிடக்குள்ள தண்ணி, ட்ரெஸ்ஸுக்கு இது உள்ள போட்டுட்டோமா அப்புறம் நமக்கு மூட் அப்செட் ஆகிடும், அதனால தான் சொன்னேன், நீங்கள் டவல் மட்டும் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் ரூமில் வந்து தானே மாற்றுறீங்க, ஸோ மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லெக்சர் எடுத்துகிட்டு இருக்க காலங்கத்தால் சரி போயிட்டு நீ சாப்பிடு, நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க சாப்பிட்றதுக்கு கீழே. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே மேடெல்லாம் இருக்காங்க, பாட்டி தாத்தாக்கு வந்துட்டு சமைக்க முடியாதுல்ல, ஏன்னா இவங்களுக்கே 33 வயசு, அவரோட அம்மா அப்பாவுக்கு வயசாக இருக்கும் இல்லையா, உங்களுக்கே பாட்டி தாத்தாங்கும் போது ஸோ சாப்பாடெல்லாம் சேர்த்து கால் போட்டிருக்காங்க. அப்போ பாட்டி தாத்தா வந்துட்டு என்னடா ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்க, ரெடி ஆகிட்ட பாட்டி, என்ன சாப்பாடு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா. அப்போது அந்த மேடு வந்துட்டு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அந்த அக்கா வந்துட்டு இன்றைக்கி பூரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. பூரியா, ஐயோ காலங்காத்தால் இது சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குமே, வேறு ஏதாவது கேட்கவும் முடியாது, நம்ம வீடாக இருந்தால் கேட்கலாம், இவங்ககிட்ட என்னென்னு கேட்கறது, என் நிலமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவங்க வைக்கிற பூரி சாப்பிட்டுருக்குறீங்க. நல்லா தான் இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு காலங்காத்தால் பூரி சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி நைட் டைமில் கூட பூரி சாப்பிட்டுப்பீங்க, ஆனால் காலையில் சாப்பிட மாட்டீங்க. இப்போ அப்படியே தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்கி வராரு. ஸோ அவர் வந்து சாப்பிடவே இல்லை, போகலாமா அப்படின்னு கேட்க, மாமா சாப்பிட்லையா அப்படிங்கிறீங்க. இல்லை எனக்கு காலை சாப்பிட்ற பழக்கம் இல்லை, நீ சாப்பிட்டீங்கன்னா வா கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே 2 கை எடுத்து இடுப்பில் வச்சுட்டு என்ன பழக்கம் இது, நான் கூட நீங்கள் கல்யாணம் திட்டவும் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பீங்கன்னு நினச்சேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் எல்லோரும் ஷோக்காக பார்க்குறாங்க, என்னடா ஓனரே இந்த பிள்ளை இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு. அப்போ யோங்கியும் என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்பாரா.
ஆமாம், காலையில் கரெக்டாக குளித்து முடிச்சு ரூமெல்லாம் க்ளீனாக வச்சுருந்தா பத்தாது, வயிற்றுக்கு போட வேண்டியது கரெக்டாக போடணும். இல்லைன்னு வைங்களேன், அல்சரு அது இதுன்னு வந்துடும். ஏற்கனவே 33 வயசு. நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தானே உங்களுக்கு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே ஒரு காலையில் சாப்பிட மாட்டார். பட் நீங்கள் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து டைனிங் ஹாலில் உட்கார வச்சு, அக்கா நீங்கள் பூரி கொண்டு வந்து கொடுங்கக்கா. அப்புறம் முக்கியமாக காலையில் டைமில் பூரி செய்யாதீங்க. ஏன்னா சீக்கிரமாக எப்படி சொல்கிறது, ஒரு சிலருக்கு சேரும் ஒரு சிலருக்கு சேராது. அதுவும் மாமா காலையில் சாப்பிட்றதே இல்லை, அதனால் அவருக்கு பூரி அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அந்த அக்காவும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிட்டுன்னு கொண்டு வந்து வைக்க, இவங்க வந்துட்டு டைம் ஆச்சு அப்படிம்பாரு. அட சாப்பிடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பிச்சை ஒரு வாயில் போட்டுட்டு இருக்கிறீங்க, சூட்டி விட்டுட்டு இருப்பீங்க. அதாவது எப்படின்னா ரொம்ப கேஷுவல் டைப், ஓகேவா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணவும் எல்லோரும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாட்டி தாத்தாவும் ஏதோ சிரிச்சுக்கிட்டு தனியாக பேசிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியல அவங்க எந்த மாதிரி பேசிப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வச்சுட்டு இப்போ போலவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. ஏதோ நீங்கள் அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க முன்னாடி. ஏன்னா இந்த ஒரு வாரம் தானே அம்மா வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க, ஒரு வாரம் ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலி மூட்லேயே தான் இருக்கீங்க. இப்போது அப்படியே தான் அவரும் வந்துட்டு காரில் ஏறுறாரு. ஸோ நீங்களும் காரில் ஏறிக்கிறீங்க, 2 பேரும் காரில் அப்படியே இங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்புறீங்க. நீங்கள் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் பேசிக்குப்பாங்க. ஏங்க என்னங்க நம்மளுக்கு இப்படி ஒரு யோசனை தோணாமே போயிடுச்சு, இன்றைக்கி வந்த புள்ள இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, அதாண்டி அவனுக்குன்னு ஒன்று இருந்தால் அவனை நல்லா பார்த்துக்குவாங்கல்ல. என்ன தான் நம்ம அம்மா அப்பாவாகவே இருந்தாலுமே ஒரு வயசு வரைக்கும் தான் நாமளும் அவங்க நல்லா பார்த்துக்குறோம். அதுக்கு மேலே கண்டிக்க முடியறதில்ல. நம்ம கண்டித்தாலும் அவங்க கேட்குறதில்ல, நம்மளை மிரட்டுறாங்க. ஆனால் பாரு இன்றைக்கி ஒயின் சொன்னதும் பொட்டாட்டோ வந்து உட்காந்து சாப்பிட்டு போகிறான். எனக்கு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா யோசிக்க, பாட்டியும் வந்துட்டு வயசுச்சுங்க அப்படிம்பாங்களா. அதை தாண்டி நானும் பார்க்குறேன், 10 வருஷம் வித்தியாசம் 2 பேர்த்துக்கும். இப்போ நம்ம பேத்தியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறோம், திடீர்னு போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு எப்படி நம்ம பிள்ளையாவே இருந்தாலும் நம்ம அவகிட்ட எப்படி கேட்குறது? ஆனால் அவள் யோசிப்பாள்ல, அவள் அப்பா யோசிப்பாங்கள்ல வயசு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வீடு, நம்ம வேறு பக்கம் கூட ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்க. ஆஃபீஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா வேலை மேலே வேலை. உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு ஆக்சுவல் வேலை அப்படின்னா அவருக்கு பிஏவான். ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை சொல்லிவிட்டு அப்படியே அங்கே அந்த பக்கம் எஸ்கேப் ஆகிடலாம், மாமா கிட்டே இருக்கவே கூடாது, ஆஃபீஸ்க்குள்ளே மற்றவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்கலான்னு. ஆனால் அவருக்கு உங்களுக்கு அதுக்கு எல்லாம் அப்போ வைக்கிற மாதிரி உங்களுக்கு பிஏவை அதாவது அப்பாயின்ட் பண்ணியிருப்பார். அவ்வளோதான். உங்களுக்கு காலையிலேருந்து அப்படியே சாயந்தரம் அவர் கிளம்ப வரைக்கும் நிற்காமல் வேலை. அதை பண்ணு, இதை பண்ணு, இதை முடி, அதை முடி, அந்த மெயில் அனுப்பி இவங்களுக்கு இதை பண்ணு, அந்த மெயில் செக் பண்ணு, இந்த மெயில் செக் பண்ணு, அந்த ப்ராஜெக்ட் அங்கே கொண்டு போய் சொல்லு, இந்த ப்ராஜெக்ட் இவங்கக்கிட்ட சொல்லுன்னு ஒரே நாளில் மொத்த வேலையும் கற்றுக் கொடுத்துட்டாரு. எல்லா வேலையும் உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க, அவ்வளோதான், எல்லா வேலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆனாலும் முடியலல்ல. ஸோ ஒரு மனுஷன் எத்தனை வேலை செய்யுது, வேலையே செய்யாத உடம்பு திடீர்னு வளைஞ்சு வேலை செய்யணும்னா விளையாதுல, அப்படி தான் இருக்குது. இப்போது ரொம்ப டயர்டாக அப்படியே ஈவினிங் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா பிரிஸ்காக இருக்கார். நீங்கள் அப்படியே சொங்கி மாதிரி அப்படி காரில் ஏறி அப்படியே சாஞ்சு உட்காந்துட்ருக்க. திரும்பி பார்க்குறீங்க, இவங்க சைடில் கார் ஓட்டுவாரா. ஸோ சைடில் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக காலையில் பார்த்த மாதிரியே இருக்குது. மாமா அப்படின்னு கூப்பிடுவீங்களா? என்ன அப்படிங்கிறாரு. நீ எப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற, நீ எப்படி இவ்வளோ யங்காக இருக்கிற, உனக்கு 33 வயசுன்னு சொன்னால் ஒருத்தங்களும் நம்ப மாட்டாங்க. ஆனால் என்னால் முடியல. எனக்கு 23 வயசுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா எனக்கு இப்போ 63 வயசு ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னை பார்க்கத்தான் 23 வயசு, என் பாடி பார்ட்ஸு, என் மைண்ட் செட் எல்லாம் 63 வயசு அப்படிங்கிறீங்க. அவரு சிரிச்சுட்டே, இதுக்கெல்லாம் காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும், வாக்கிங் ஜாகிங் அந்த மாதிரி போகணும், யோகா செய்யணும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நம்மளால் முடியாடா சாமி, ஏற்கனவே பாடி ஃபுல்லாக பஞ்சர் ஆக்குது, அதெல்லாம் செஞ்சேன்னா மொத்தமாக காற்று பிடிங்கி போயிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு தூங்கிடுறீங்க ரொம்ப டயர்டில். ஸோ அவரும் வீட்டுக்கு அப்படியே வந்ததுக்கப்புறமா எழுப்புறாரு, எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா எந்திரிச்சு நீங்கள் உள்ளே போயிட்டு சோறு கூட வேணாம், ஒன்றும் வேணாம், நான் போய் தூங்குற போங்கன்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுவீங்க. ஸோ இப்படியே தான் 1 வீக் போகுது. நீங்களும் வந்துட்டு செம்ம ஜாலி. அந்த கடைசி அந்த சண்டே இருக்குது, சாட்டர்டே இருக்குது பார்த்தீங்களா. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக வேலை செய்கிறீங்க. இவங்கே பார்க்குறாரு, என்னது எப்பயும் வேலை சொன்னால் ஒரு மாதிரி தசங்கி நடப்பா, ரொம்ப சோம்பேறித்தனமாக வேலை பண்ணுறதுக்கே முடப்பட்டுட்டு வேலை செய்வா, இன்றைக்கி என்ன மேடம் பிரிஸ்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்களும் அதான் மாமா இன்றைக்கி தானே லாஸ்ட் டே, அதனால தான் இன்றைக்கி நல்லா வேலை செய்கிறேன் அப்படிங்கிறீங்களா. லாஸ்ட் டேவா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ சொல்லிட்டான். இல்லை மாமா, வாரத்தில் கடைசி நாள் இன்றைக்கி, அதனால. அப்புறம் அடுத்த வாரத்தில் மொதல் நாள் வரும்ல, ஸோ அதை சொல்ல வந்தேன். வாரத்தில் கடைசி நாள் எல்லோரும் இப்படி தான் லீவ் கிடைக்கும் அப்படிங்கிறனால நல்லா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சமாளிச்சிடுறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு இப்படியெல்லாம் வேலை இருக்கா, சரி ஓகே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு
போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் போயிட்டு நல்லா உங்கள் ரூமெல்லாம் வந்துட்டு க்ளீனாகவே இல்லை. இஷ்டத்துக்கு இன்னும் அதிகமாக குப்பை போட்டுக்கிறீங்க. ஏன்னா காலையில் தான் அம்மா வந்து கூப்பிட்டு போயிடுவாங்கல்ல. அதனால் நாளைக்கு அம்மா வந்துடுவாங்க, என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. நான் எதெல்லாம் க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் மெஸ்ஸியாக ரொம்ப ரூமே ரொம்ப கேவலமாக பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் விடிஞ்சால் சண்டே இல்லையா, நல்லா தூக்கம். இவங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களை எழுப்பலை. ஏன்னா அவருக்கே தெரியும் உங்களுக்கு நிறையா வேலை வச்சாருன்னு சொல்லிட்டு, அதனால அவங்கள எழுப்பி அந்த வேலையை வைக்கல. ஸோ தூங்கிட்டு போட்டு ஒரு நாள் லீவ் தானேன்ட்டு விட்டுறாரு. நீங்களும் வந்துட்டு நல்லா 12 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே வந்துட்டு வெளியே வரீங்க. அம்மா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா ஒருத்தரை காணோம். பாட்டி யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறீங்க. இங்கே யாரா வரப்போறா, யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, அப்படியா சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஓடி போயிட்டு ஃபோன் எடுத்து மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுறீங்க. அவங்களும் சொல்லுடி எப்படி போகுது வேலைலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மா என்னம்மா லூசா நீ மறந்துட்டியா, ஒரு வாரம் மட்டும் இரு வந்து கூப்பிட்டு போகிற, உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு சொன்னீங்கல்ல. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைம்மா மறந்துட்டிங்களா, நான் இல்லாதனால உங்களுக்கு தேதிக்கிழமை கூட தெரில போல. சரி கிளம்பி வாம்மா வந்து என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல, ஆ கூப்பிட்டு போகவா, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. மா போன வாரம் நீ இப்படி பேசலையே, என்ன ஒரு மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, ஆமாம் போன வாரம் திடீர்னு ஒன்று அனுப்பி வச்சங்காட்டிக்கு எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வாரம் நீ இல்லாதப்போ தான் எனக்கு தெரியுது வீடு இவ்வளோ சுத்தமாக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது. கடற்கரன்னு சத்தம் இல்லை, கசமுசான்னு பாட்டு கேட்கல, நிம்மதியாக இருக்கேன். சாமி பாட்டாக ஓடுது வீட்டில். நல்லா இருக்குடி என் வீடு. இப்போ தான் அதாவது என்னோடய வீடு பார்க்கறதுக்கு இப்போ தான் நல்லா இருக்குது. அதனால் என்னால் உன்னை வந்து கூப்பிட்டு போக முடியாது, நீ அங்கேயே கடை. அப்புறம் இன்றைக்கி நாங்கள் வெளியே போகிறோம், நானும் என் புருஷனும். குறுக்க நந்தி மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உங்களுக்கு நான் வருது பாருங்க கோவம். அட பாவீங்களா, பெத்த பிள்ளைய நந்திங்கிறீங்க நீங்கள். அப்போ நம்ம இனிமேல் இங்கே தானா, போக முடியாதா வீட்டுக்கு? நம்மளே போகிறேன்னு சொன்னால் விட மாட்டாங்களே. அம்மா வந்து கூப்பிட்டா தான் விடுவாங்க. இந்த அம்மாவும் வரமாட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அழுகழுகியாக வர மாதிரி இருக்குது. பட் என்ன பண்ண முடியும், அவங்க தான் வரமாட்டேன்ட்டாங்கல்ல. ஸோ இவங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே வராரு உங்கள் ரூமுக்கு. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக ரூமெல்லாம் கசன்னு போட்டு வச்சுருக்கா. ரூமை பார்த்ததுமே அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன வேண்டியதெல்லாம் மறுபடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்று வந்துட்டானா, வந்துட்டான் இவன் ஒருத்தன் ஹிட்லர் மாதிரி எல்லாரும் பின்னாடி துரத்திட்டே இருக்கிறான் குச்சியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மாமா அது வந்து அப்படிங்கிறீங்க. முதல்ல அதை க்ளீன் பண்ணு, ரூம் அது உன்னோட ரூமாகவே இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கணும், அப்போ தான் மைண்ட் எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மறுபடியும் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. நீங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, சுத்தம் பண்ணி தானே ஆகணும். ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அழுகையாக வருது, அப்படியே கண்ணெல்லாம் துடைச்சிக்கிட்டு, என்னை இப்படி அடுத்து உங்கள் வீட்டை க்ளீன் பண்ண வச்சிட்டால. என் வீட்டையே நான் ஒரு நாள் துடைச்சதில்லை, ஆனால் இப்போது யாரோ வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். கருமம் எல்லாம் தலையெழுத்து. என்ன பண்ணுறது, இங்கேருந்து தப்பிச்சு போக ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. விட்டும் தொலைய மாட்டாங்க, கேட்டால் தேவையில்லாத பிரச்சனை வரும். என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி புலம்பிகிட்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் அந்த ஒன் டேவும் அப்படியே பாஸ் ஆகிடுது. உங்களுக்கு வீட்டில் வேலை செஞ்சு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ரூமில் எல்லாமே அவ்வளோ மெஸ்ஸியாக இருந்திருக்கும். ஒரு நேரமே ஆகிடுது க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுவீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களோட கதவு திறந்துருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தா பக்கத்தில் யூங்கி நிற்கிறாரு. மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எந்திரிச்சிட்டியா, சரி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு அப்படி உட்காந்துருக்க. டைம் பார்க்குறீங்க, மணி 4 தான். மாமா மணி 4 தான் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க. தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி கூப்பிட்டு போகிறாரு. எங்கடா கூப்பிட்டு போகிறான்னு பார்த்தா உங்களை மொட்டை மாடி கூட்டிகிட்டு போயிட்டு யோகா பண்ண வைக்கிறாரு. இந்த யோகா இதை எப்படி பண்ணணும், இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் யோகா பண்ண வச்சுட்டு 4:30 மேலே பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகலாவான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு நான் தூக்கம் தள்ளுது. அப்படியே தூங்கி விழுந்துக்கிட்டே இருட்டில், அதாவது 4:30 போது இருட்டாக தானே இருக்கும். ஸோ நல்லா விடிஞ்சிருக்காதுல்ல. ஸோ அந்த இருட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு கண்ணும் தெரியல, ஒன்றும் தெரியல. கண்ணை மூடிக்கிட்டே போயிட்டு பொத்துன்னு கீழே, அதாவது கால் தடிக்கு கீழே விழுந்து மண்ணக்க வைக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த பக்கம் இவங்கி பாதி தூரம் போயிட்டாரு. எங்கடா சத்தத்தையே காணும்னு திரும்பி பார்த்தா எவ்வளோ தூரத்தில் கீழே கிடக்குறீங்க விழுந்து. ஐயோ என்ன விழுந்துட்டாலான்னு சொல்லிட்டு இவங்க ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் விழுந்துட்டீங்க தான், மூக்கில் ரத்தம் வந்துட்டு இருக்குது. ஆனாலும் அம்மணி தூக்கம், சரியான தூக்கம். அது மயக்கம் நினச்சிட்டாரு அவர். என்னடா அது ரத்தம் வருது, மயங்கி விழுந்துட்டாலான்னு சொல்லிட்டு அவசரமாக தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கிளினிக் மாதிரி இருக்குது,
ஸோ இவங்களை கொண்டு போயிட்டு அந்த கிளினிக்கில் விட்டுறாரு. ஸோ அங்கே அட்மிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க, மூக்கில் ரத்தம் வருது, அடிபட்டுருச்சு, ஸோ மயங்கிட்டா அப்படின்னு சொல்லவும் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும்ல மயக்கமா தூக்கமானு. ஸோ மூக்கில் அடிபட்டுருக்குது என்னமோ சரிதான், பட் அவங்க மயங்கவெல்லாம் இல்லை, கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே சரியாக போய்டும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உங்களுக்கு தெரியாது இவங்க வந்துட்டு அந்த பக்கம் இப்படி டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது. ஸோ அவர் அப்படியே உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் மயங்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டோம், நல்லா தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லே படுத்து, அந்த கிளினிக் இருக்கும் இல்லையா, அதிலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இவங்க வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு எந்திரி அப்படிங்கிறாரு. என்னடாவா மயங்கி கிடக்குறேன், எப்படி எந்திரிங்கிறான். இல்லை கண்ணை முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிக்கவே இல்லை, நீங்கள் நடிக்காத எந்திரி அப்படிங்கிறாரு. ஐயோயோ இவன் என்ன முன்னாடி கண்ணு பின்னாடி கண்ணு சைட்லேயே கண்ணா, என்ன பண்ணா கண்டுபிடிச்சாரான், எப்படி நடிக்கிறது தெரிஞ்சு, இல்லை அப்படி சமாளிக்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக கண்ணை திறந்து ஒரே மயக்கமாக வருது மாமா அப்படிங்களா. ஒன்றுமே பேசல, ஒரு பேச்சு கூட. அவர் டக்குன்னு உங்களை வந்துட்டு அப்படியே முதுகில் தூக்கி அப்படியே ஷோல்டரில் தூக்கி போட்டுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஷோல்டரில் தூக்கி அப்படியே வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு கத்துவீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கீழே ரோட்டில் வந்துட்டு இறக்கி விடுறாரு. நடு ரோட்டில் 2 பேர் நின்றுட்டு சண்டை, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்த. ஏண்டி அறிவில்லை, நான் கூட பயந்து போயிட்டேன், எங்கே வாங்கிட்டேன்னு. அடிபட்டு கிடந்தாலும் வலி கூட வலிக்காதா உனக்கு, தூங்கிட்டு இருக்கிற நடு ரோட்டில் படுத்து, அதுவும் பாரு ரோட்டு கலர்லேயே கோட்டு போட்டிருக்க, எவனாவது ரோடுன்னு நினச்சி விட்டு ஏற்றிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, சொரண்டிட்டு தான் போகணுன்னா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் தெரியுதில்ல என்னால் முடியாதுன்னு தெரியுதில்ல, அப்புறம் என்னத்துக்கு எனக்கு இப்படி கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க, முதல்ல எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என் அம்மா இந்த ஒரு வாரம் மட்டும் இரு, அப்புறம் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னு நம்பி இருந்தால் எங்கள் அம்மாவும் வரமாட்டேன்ட்டாங்க, என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது, எனக்கு கொண்டு போய் எங்கள் வீட்டில் விடுங்க, இல்லைன்னா நானே போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. ஓ இந்த அளவுக்கு இருக்கா, இவ்வளோ பேசுவியா நீ, என் அக்கா அப்போ சொன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னு, இந்த அளவுக்கு நீ அக்காவை டார்ச்சர் பண்ணுவேன்னு தெரியல, உனக்கு இருக்கு இனிமே அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கா, என்ன இருக்கு, எங்கள் வீட்டுக்கு போகிறேன் நான் அப்படிங்கிறீங்க, எப்படி போகிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரத்தாருன்னு வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறாரு. நீங்கள் போய்ட்டு ரெடியாக ஆக மாட்டேங்கிறீங்க. அப்போ அவரும் மரியாதையாக போய் ரெடியாகு அப்படிம்பாரா. முடியாது, என்னாலலாம் முடியாது, நான் ரெடியாக மாட்டேன், குளிக்க மாட்டேன், நான் கூட வேலைக்கு வர மாட்டேன், நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ இவங்க வந்துட்டு மரியாதையாக போய் குளி அப்படிம்பாரா. மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வம்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா மணி ஒரு 5 தான் இருக்கும். ஸோ இந்நேரம் 2 பேத்துக்கு வீட்டிலே வந்து சண்டை. அப்பா அம்மா அதாவது தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கியும் வந்துட்டு இங்கே பாரு, இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதோட எல்லா டீட்டெயிலும் ஒன்ட்டு தான் இருக்குது, மரியாதையாக போய் குளிச்சுட்டு கிளம்பு, 7 மணிங்கிறப்பெல்லாம் ஆஃபீஸில் இருக்கணும், போயிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாரு. செத்தாலும் சாவனே தவிர வாங்க கூட ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன், அதுவும் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என் வீட்டை நான் க்ளீன் பண்ணதில்லை, உன் வீட்டை ஒரு வாரம் என்னை எப்படி ஏதோ வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணல, ஆஃபீஸில் அத்தனை வேலை வைக்கிறீங்க, வீட்லேயும் இத்தனை வேலை நான் பண்ணணும், என்னை பார்த்தா எப்படி தெரியுது, என்னால் வர முடியாது, நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டு நிற்கிறீங்க. ஸோ இவங்க எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை அப்படியே கண்ணை பார்த்துக்கிட்டு அப்படியே முறைப்போல அந்த மாதிரி தான் அவரோட கண்ணை பார்த்து நல்லா முறைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் காமா உங்ககிட்ட இப்போ நீ போய் குளிக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. முடியாது அப்படின்னு சொல்லுவீங்களா. சரி, இப்போது உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று நீ போய் குளி, இல்லைனா நான் குளிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக்கில் அவரே பார்க்க, நீ போய் குளிக்கிறியா இல்லை நான் பண்ணவா அப்படின்னு கேட்கவும் அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் நீங்கள் பேசவே இல்லையே, ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க குளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க பார்த்துட்டு சிரிச்சுட்டே அப்படியே வெளியே வந்துடுவார். ஸோ நீங்கள் இன்னுமே அந்த ஷாக்லேருந்து வெளியே வரல, போய்ட்டு ஷவர் ஆன் பண்ணி ஷவர் கடையில் நின்றுக்கிட்டு அப்படின்னு தண்ணி கொட்டிட்டு இருக்குது உங்கள் மேலே. நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சுக்கிட்டு, என்னது மாமா இப்படி கேட்டுச்சா, இல்லை நமக்கு தப்பாக புரிஞ்சிருச்சா, இல்லை மாமா தெரியாமல் எதாவது பேசுனாங்களா, என்ன இப்படி கேட்குறாங்க, குளிச்சு ஐயோ கடவுளே என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, செம ஷாக்கில் இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு அவர் பாட்டுக்கா சால்ட்டாக அவரோட வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னன்னா ஒரு கோவத்தில் நீ பண்ணுறியா நான் பண்ணிட்டான்னு கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்டிருப்பாரு. பட் அது இவ்வளோ டெப்த்தாக நீங்கள் வந்துட்டு யோசிப்பீங்கன்னு அவருக்கும் தெரியல. இப்போ அப்படியே தான் 2 பேர் ரெடி ஆகிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடலாம் கிடையாது, நேரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கேன்டீனில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறீங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவர் இந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கு மீட்டிங் ஹால் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் அந்த ஷாக்லேயே இருக்கிறீங்க. என்னவோ தெரியல, அவர் அப்படி கேட்டால் பிடிச்சி உங்களுக்கு ஒரு மாதிரி மண்டக்குள்ளே ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்குது, என்னன்னே தெரியல.
ஸோ நீங்கள் அப்படியே தான் அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருந்திருக்கும், குழப்பத்தோடய சுற்றிருப்பீங்க. பட் அவரும் கேஷுவலாக நார்மலாக எப்பவும் போல தான் இருக்கார். இப்படியே தான் ஒரு மாதிரி அந்த டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈவினிங் 2 பேரும் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டுருப்பீங்கல்ல, அப்போது சடனாக யாரையோ ஒருத்தவங்க பார்க்குறீங்க. ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது அவங்கள பார்க்கறதுக்கு. அட என்னது, ஏதாவது வீடியோ எடுக்கிறாங்களா இல்லை ஷூட் ஏதாவது எடுக்கிறாங்களா, ஏன் இப்படி நடக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ பார்த்து சிரிச்சிட்டே போகிறீங்க. ஏன்னா ஒரு மாதிரி நடந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி நடந்துட்டு போகவும் எப்படியெல்லாம் இப்போ ரோட்டில் நடந்துட்டுருக்காங்க, ஒரு வேளை ஏதாவது ப்ராங்கோ இல்லை ஏதாவது டேர் கொடுத்துருப்பாங்களோ. ஒரு நாளைக்கு நம்ம மாமாவே இதே மாதிரி பண்ணணும், எத்தனை வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அப்படி தான் வீட்டுக்கு போனாச்சு, சாப்பிட்டாச்சு, படுத்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இதே மாதிரி தான். ஸோ உங்களை எழுப்பலான்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வந்தால் கதவு லாக் பண்ணிட்டீங்க. இவ்வளோ நாள் லாக் பண்ணி படுக்க மாட்டீங்க, ஸோ இன்றைக்கி லாக் பண்ணிட்டீங்க. ஒயன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கதை தட்டுறாரு. காது கேட்குது, பட் இருந்தாலும் வந்துட்டு ஹெட்ஃபோன் எடுத்து அப்படி காதில் போட்டுட்டு அப்படியே மெல்லடியாக ஒரு சாங்கை போட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. இவருக்கு தட்டுன்னு தட்டி இருக்கிறாரு. கடுப்பாயிட்டு அவர் பாட்டு கிளம்பி ஜாகிங்லாம் போயிட்டாரு. அப்படியே செம கோவம் இவங்களுக்கு இன்றைக்கி உங்கள் மேலே. ஏன்னா டோரை திறக்கலாம்ல, அதனால தான். அவருக்கு எப்படின்னா ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா கரெக்டாக இருக்கணும், எல்லாத்துலேயும் நல்லா ஆக்டிவாக இருக்கணும். சோம்பேறியாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீங்கள் வெந்நீர் சோம்பேறி. ஸோ அதனால் வந்துட்டு உங்களை மாற்றுறதுக்காக அவர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் எதனா ஒன்று பண்ணி எஸ்கேப் ஆகிடுறீங்க. இன்றைக்கி அப்படி தான் எப்படியோ ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிட்டீங்க. பட் அவர் ஜாகிங்லாம் போயிட்டு வந்து பார்த்தா நீங்கள் இன்னுமே கதை திறக்கலை. ஆஃபீஸ் போகணும், கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லி கத்துவாரா. ஸோ நீங்களும் வேண்டாம் வெறுப்பா அப்படி எழுந்திரிச்சு போகிறீங்க. போயிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வரீங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு போகிறாரு. காரில் போகும்போது அப்படியே மூஞ்சி பார்க்கணுமே, அவ்வளோ கோவம். அப்படியே பல்லு நெருக்கிட்டு உட்காந்துருப்பாரு. அது மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா, கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் திரும்பினாதாண்டா நீ என்னை பார்ப்ப முறைப்ப திட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு கதவு அதை கண்ணாடி இருக்குல்ல, ஸோ டோரு அந்த விண்டோ கிட்டே திரும்பி உட்காந்தவங்க தான் திரும்பவே இல்லையே. ஸோ ஆஃபீஸ் வந்து நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் இறங்குறீங்க. கழுத்தை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிச்சு, வலிக்குது. அப்படியே கழுத்து ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்க. உள்ள வாடி உனக்கு இருக்குது அப்படின்ட்டு போகிறாரு. இது வாடியா, என்ன இந்த மாமா வர ஓவராக பண்ணுது. சைடு கேப்பில் பார்த்தா டீ போட்டு கூப்பிடுது. ஏதோ இவருக்கு பொண்டாட்டி மாதிரி. பொண்டாட்டி மாதிரி என்ன, ஏன் மாமன் தானே, பொண்டாட்டியாகவே இருந்தா என்ன தப்பு. அதுவும் இல்லாமல் கர்மம் ஒயன் அறிவுக்கிட்ட முட்டாளே, என்னடி யோசிச்சுட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகுது. ஐயோயோ என்னது, சுத்து இல்லை நரகம். இது என்ன குடும்பமா, நரகம், இது வீடு கிடையாது, எனக்கு ஹெல்லு, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் ஏன் அந்த மாதிரி நினச்சிங்கன்னு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி காரு நிறுத்திட்டு அங்கேயும் புலம்பிகிட்டே இருக்க. ஏய் என்னடி பா அப்படின்னு கூப்பிட்றாரு. டியா, ஒரு வேளை இவரு இப்படி தான் நினைக்கிறாரா, அதனால இவ்வளோ உரிமையாக பொண்டாட்டி கூப்பிட்ற மாதிரி போட்டு கூப்பிட்றாரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நினைக்க. சிச்சி என்னது, ஏன் எனக்கு காலேருந்து இப்படி தோண்டிட்டு இருக்குது. கருமம், இல்லை அதெல்லாம் கிடையாது. அவருக்கு என்ன வயசு, எனக்கு என்ன வயசு, என் மனசில் அப்படி எந்த எண்ணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போகிறீங்க. ஆனால் அவர் ஒவ்வொரு டைம் டீ போட்டு கூப்பிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. ஸோ என்னடா இது, கண்ட எண்ணமெல்லாம் வருது. சீச்சி இல்லை வந்தோமா, வேலை செஞ்சோமா, சீக்கிரமாக வேலை கற்றுக்கிட்டோமா, வீட்டுக்கு போய் சேர்ந்தோமான்னு இருக்கணும். வேறு எதை பற்றி யோசிக்கக்கூடாது வயன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. நீங்கள் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. எல்லா பக்கம் இந்த எமர்ஜென்சி அந்த சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, ஆஃபீஸ் ஃபுல்லாக அது வருது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் வருது. இவரும் வந்துட்டு அட்டன் பண்ணி பேசிட்டு சீரியஸாக பேசிகிட்டு இருக்காரு. என்னது, ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிஜமாக இவருக்கு 33 வயசுனா ஒருத்தனும் நம்ப மாட்டான். பார்த்தா என்னை விட சின்ன பையன் மாதிரி தெரிகிறாரு. எப்படி இவ்வளோ அழகாக இருக்காரு, எப்படி சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. எப்படி ஒரு பையன் இவ்வளோ அழகாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு இதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு ஏன் சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிறாரு. என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்பீங்களா. சீக்கிரம் கிளம்புடி அப்படின்பாரா. டீ போட்டு கூப்பிட்டா தான் போதுமே, நம்ம மனசை எங்கேயும் மிதக்க ஆரம்பிச்சிடல. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்க. ஸோ அவரும் வந்துட்டு என்ன வேடிக்கை பார்க்குறவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையை உங்களுக்கு பிடிச்சிருப்பார்ல, ஸோ அதையும் பார்க்குறீங்க அவரையும் பார்க்குறீங்க. அப்படியே பின்னாடியே மெதுவாக ஸ்லோ மோஷனில் போக அவர் பிடிச்சி தர இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு எதோ ஸ்லோ மோஷனில் ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஃபீலு. பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டு லிஃப்ட்டை ஆன் பண்ண
அப்போது கரெக்டாக அந்த பக்கம் இருந்து ஒரு லேடி வந்துட்டு ஓடி வராங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க லிஃப்ட்டுக்காக. அப்போ நீங்களும் அவங்கள பார்த்துட்டீங்க. பார்த்ததுமே லிஃப்ட்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்காக அந்த கை உள்ளே விடுவோம்ல, அது ஸ்டாப் ஆகும்ல, அது க்ளோஸ் ஆகாமல், அதுக்காக கை உள்ளே விட போக டக்குன்னு இவங்க கை பிடிச்சி இழுத்து விட்டுருவார். ஸோ உடனே அது லாக் ஆகிடுது. நீங்கள் பார்க்குறீங்க, என்னாச்சு மாமா, அவங்க லிஃப்ட்டுக்காக தானே வந்துட்டு இருந்தாங்க, எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்களா? அப்போ அவரும் வந்துட்டு அது அப்படின்னு சொல்ல வந்துட்டு, வேணாம் பயந்துருவா, வீட்டுக்கு போகிற வரைக்கும் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் பக்கம் திரும்பி நின்று அப்படியே கையை கட்டிட்டு உங்களை பார்த்து லைட்டாக அந்த லிஃப்ட்டுக்குள்ளே அது மேலே அப்படியே சாஞ்சு நின்றுக்கிறாரு. ஸோ லிஃப்ட்டு கீழே வந்துட்டுருக்குது, மேலே லாஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே வந்துட்டுருக்குது. எந்த பக்கம் நிறுத்தலை அவர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சாஞ்சு நின்றுட்டு உங்களே பார்த்துட்ருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை, நம்ம மட்டும் போகலான்னு நினச்சேன், அதனால தான், அவங்க நெக்ஸ்ட் டைம் வரட்டும் அப்படிங்கிறாரா? நம்ம மட்டும் போகலான்னு நினச்சாரா? என்ன இவர் பேச்சே சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கரெக்டாக லிஃப்ட்டு வந்துட்டு இப்போ ஓப்பன் ஆகுது. அப்போது திரும்ப அங்கேயும் யாரும் ஓடி வராங்க. அப்போயும் இவர் வந்துட்டு என்ன பண்ணிடுறாருன்னா அந்த லிஃப்ட்டை வந்துட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவார். அதாவது அமுத்திட்டே இருந்தால் சீக்கிரம் க்ளோஸ் ஆகிடும்ல, அந்த மாதிரி அமுத்திட்டே இருக்காரு கீழே போகிறதுக்கு. ஸோ அது க்ளோஸ் ஆகிடுது. நீங்கள் மாமா பாவம் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, அவங்களுக்கும் எமர்ஜென்சியாக இருக்கும்ல, அவங்களும் ஏதாவது முக்கியமான வேலைக்காக தானே லிஃப்ட்டுக்கு வராங்க, ஏன் அப்படி பண்ணிட்டுக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சாலும் தெரியல, டக்குனு உங்களோட கண்ணத்தை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கண்ணத்தை அப்படி கை வச்சு கப் பண்ணிவிட்டு, சும்மா தான் நம்ம ஃப்ரீயாக போகலாம், அதுக்கப்புறம் அவங்க போய்கிட்டுமே அப்படிங்கிறாரு. என்னது கணத்தில் கை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ லாஸ்ட் கீழே வந்தாச்சு. அந்த லாஸ்ட் இது வந்ததுக்கப்புறம் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா? ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் உங்கள் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு தட்டு தானே ஓடிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. மாமா ஏன் இப்படி ஓடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறீங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்க. மாமா ஏன் எல்லோரும் ஓடிட்டு இருக்கிறாங்க? ஆமாம் இருங்க, ஏதோ சத்தம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு அது ரியலைஸே ஆகுது. இந்த டேஞ்சர் வார்னிங் சவுண்ட் இருக்குள்ள அது வந்திருக்கும். பட் நீங்கள் ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கவும் இதை பற்றியே அதாவது அவர் சொல்லியிருப்பார்ல, ஸோ அதை கண்டது படி போட்டு மண்டைக்குள்ளே பெணாத்திக்கிட்டு அதை மறந்துட்டீங்க, கவனிக்கல. ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைங்கிறதே புரியுது. என்னாச்சு மாமா, ஏன் எல்லாம் இப்படி ஓடிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது ஃபயருக்கு இது பற்றிக்குச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக உங்களை காரில் கூட்டு போய்ட்டு காரில் ஏற்றிடுறாரு. ஸோ நீங்களும் காரில் உட்காந்துப்பீங்க, அவரும் காரில் ஏறிக்கிறாரு. அப்போ வந்துட்டு காரை தட்டுறாங்க 2-3 அது ஆஃபீஸில் வேலை பண்ணுவாங்கள்ல, அது பெரிய பில்டிங் ஃபுல்லாகவே உங்களோட ஸ்டாஃப் எல்லாம் தான் இருப்பாங்க. ஸோ டோரை தட்டுறாங்க திறக்க சொல்லி. ஸோ நீங்களும் எமர்ஜென்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறக்க இவங்க பார்த்தீங்கன்னா பலான்னு ஒன்று கணத்துலேயே விட்டுறாரு. நீங்கள் அப்படியே அழுதல் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அவர் டோரில் கையை வச்சா கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை டக்குன்னு எடுத்துடுறாரு. உங்களுக்கு நான் ரொம்ப கோவம் வந்துடுச்சு, ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருப்பீங்க, அவர் பாட்டுக்கு எங்கேயும் போயிட்டே இருக்காரு. ஸோ எந்த பக்கம் ரோட்டில் பார்த்தாலும் எல்லோரும் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருக்காங்களா, அப்படியே உங்களுக்கு கண்ணில் தண்ணி நிறையாக்கவும் கண் மங்கள தான் தெரியுது. ஸோ கண்ணை தடிச்சாலும் அடுத்த தண்ணி வந்துட்டு அந்த கண்ணில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிக்குது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களால் வந்து தெளிவாக ரோட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியல, ஆனால் நிறைய பேர் கசகசன்னு ஓடிட்டு இருக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுறீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாங்க, இவங்க எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல, பட் எல்லா இடத்துலையும் ஏதோ பிரச்சனை, ஆனால் இவர் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஏய் வாய மூடு அப்படிங்கிறாரு. ஆமாம் வண்டியை நிறுத்துங்க, இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கீங்க, எவ்வளோ பேர் ஹெல்ப் கேட்குறாங்க, ஒருத்தருக்கு கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, இவ்வளோ செல்ஃபிஷாக நீங்கள், பாவம் அந்த லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு, ஆனால் காரை நிறுத்தவே இல்லை. இப்போ எங்கே தான் போகிறீங்க, இது வீட்டுக்கு போகிற வழி கூட இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அவர் காரை வேற எங்கேயோ ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக இவங்க பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரூட்டு பிடிச்சி வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ வீட்டுக்கு வந்து தான் காரை நிறுத்துறாரு. காரை நிறுத்தினதுமே உங்களுக்கு செம கோவம், அப்படியே அழுதுகிட்டே அவரை முறைச்சிட்டே இறங்கி நீங்கள் பாட்டு குடுன்னு தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறீங்க. ஸோ நீங்கள் அழுதுகிட்டு போகவும் பார்த்தீங்கன்னா வாசல்லே வந்துட்டு தாத்தா நிற்கிறாரு. தாத்தா உங்களை பார்த்ததுமே அப்படியே உங்ககிட்ட அப்படியே நடந்து வராரு, ஒரு மாதிரி நடந்து வராரு. நீங்கள் தாத்தாவால் நடக்கக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஓடி போய்ட்டு கட்டி பிடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு அழுக பார்க்க தாத்தா உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு, விடவே இல்லை, கரவெளி கழுத்தோடு சேர்த்து பிடிச்சிக்கிறாரு. தாத்தா வீடு தாத்தா என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்க அப்படியே உங்களை கரவெளி கடிக்கிற மாதிரி வராரு. அப்படியே உங்கள் மேலே கடிக்கிறதுக்காக அப்படியே கையால் கடிக்கிறதுக்கு வர உங்களுக்கு பயம் ஆகிடுது. பயந்து போயிட்டு பாட்டின்னு கத்துறீங்க. உடனே பாட்டி வந்துட்டு அந்த பக்கம் நின்றுட்டு இருக்காங்களா. ஸோ ஒரு வழியாக தாத்தாவை பிடிச்சி பிடிங்கி விட்டுட்டு தாத்தா இந்த மாதிரி பண்ணுறாரு பாட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக பாட்டிக்கிட்ட ஓடுறீங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்
பக்கம் செவத்தையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறாங்க. பாட்டி பாட்டி அப்படின்னு நீங்கள் கூப்பிட அவங்க எதுவுமே அவங்கள கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு செவத்து போய் டம்மு 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 டம்முன்னு தலையை ஃபோர்ஸாக முட்டிக்கிறாங்க. ஐயோ என்னாச்சு இந்த பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி முட்டிக்காத ரத்தம் வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ டக்குன்னு அவங்க அப்படி முட்டிகிட்டே இருக்கவும் ரொம்ப அடிபட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி திருப்புவீங்க பாருங்கள். அவ்வளோதான், அவங்க மூஞ்சை பார்த்ததும் பயங்கரமாக பயம் ஆகிடுச்சு. கற்றுன்னு கத்திட்டு வந்த வழியிலே ஓடிட்டுருக்குறீங்க. ஸோ நீங்கள் ஓடி வரும்போது இவங்க பார்த்தீங்கன்னா காரில் இருந்து அந்த பேகு லேப்டாப்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வருவார். கரெக்டாக ஒரு மேலே வந்து இடித்து விழுகிறீங்க. ஏய் கண்ணு தெரியல, முதல்ல உள்ளே போ, வெளியே இருந்தால் சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறாரு. மாமா உள்ளே போ வேணாம் மாமா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏய் வெளியே தான் பிரச்சனைன்னு உள்ளே கூப்பிட்டு வந்தா இங்கேருந்து உனக்கு பயம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி திரும்ப உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் கத்துறீங்க, என்ன விட்டுரு கொலகார பாவீங்களா, என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்த இவங்க வந்துட்டு முறைச்சிட்டு உங்களை இழுத்துட்டு போவார். இழுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா வெளியே அந்த சைடு ஓரமாக நின்றுருப்பார் வாசல்கிட்ட. பா இங்கே என்ன பண்ணிட்டுருக்குறீங்க, ஊருக்குள்ளே எல்லாம் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குது, வெளியெல்லாம் யாரும் போகாதீங்க, போங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்ல அவர் உள்ளே போக மாட்டேங்கிறாரு. என்ன இது, யாராவது அந்த வீட்டில் நம்ம சொல்கிறத பேசி கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அப்பாவோட கையை பிடிச்சி ஒரு இழுத்துருப்பாரு பாருங்க. அவ்வளோதான், உங்கள் தாத்தா அப்படியே இவங்க பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு உங்களை பண்ண மாதிரியே பண்ண ஆரம்பிக்க இவங்களுக்கு செம பயம் ஆயிடுச்சு. இப்போ தான் அவருக்கு ரியலைஸே ஆகுது. பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பார்த்தா உங்கள் தாத்தா ஒரு ஜாம்பியாக மாறி நிற்கிறாரு. ஸோ தாத்தா இந்த மாதிரி பண்ணவும் இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்பா அப்பா அப்படிங்கிறாரு. நீங்கள் டக்குன்னு இவங்க பிடிச்சி வச்சுட்டு மாமா தாத்தா கடிச்சு வைக்கிறாரு மாமா, அவர் என்னன்னு கேளு மாமா அப்படிங்கிறீங்க. பைத்தியக்காரி கொஞ்ச நேரம் சும்மா இருடி அப்படின்ட்டு அப்பா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் தாத்தா கிட்டே போய் நின்றுட்டு தாத்தா உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு என்ன கடிச்சு வச்சா, விளையாடுறியா என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? திரும்ப அவர் உங்களை பிடிச்சி கடிக்கிறதுக்கு வந்துடுறாரு. ஸோ இவங்க தான் உங்களை காப்பாற்றி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டி இன்னும் செலுத்து தம்முன்னு முட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் ஐயோ இந்த பாட்டிக்கு என்ன தான் ஆச்சு, காலையிலேருந்து ஏன் இந்த மாதிரி எல்லோரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு தம்முன்னு முட்டிக்கிறாங்க செவத்தில். மாமா நிறுத்த சொல்லு மாமா அப்படிங்களா? நீ கிட்ட போவாத அப்படிங்கிறாரு. ஆனால் சும்மா இது பாட்டி பாரு செவத்தில் எப்படி முட்டிட்டு இருக்குது, மூக்கெல்லாம் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போயிட்டு பாட்டி நான் சொன்னால் கேட்கவே மாட்டேன்னு மறுபடியும் பிடிச்சி இழுக்கிறீங்க. திரும்ப உங்களுக்கு அடிக்க வர ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நீங்கள் கத்துனதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க வந்து உங்களை அப்படியே பிடிச்சி பாட்டிக்கிட்டேருந்து இழுத்து விட்டுறாரு. ஸோ இழுத்து விட்டு அப்படின்னா இவங்களோட ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களோட ரூம். ஸோ அந்த ரூமில் உங்களை போட்டு லாக் பண்ணிவிட்டு மா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் அம்மா கதவு தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாக் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. ஸோ நீங்கள் தட்டிகிட்டே இருக்கா. இந்த பக்கம் இவங்கியும் அவரால் ஏற்றுக்க முடியல இப்படி அம்மா அப்பா வந்துட்டு ஜாம்பியாக ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அழுகையாக வருது. அம்மா இங்கே ஒரு நிமிஷம் பாருமா, நான் பேசுறது உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்களுக்கு எப்படி புரியும், அவங்களும் ஜாம்பியாக மாறிட்டாங்கல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களால அதை ஏற்றுக்க முடியல. யாருக்கா இருந்தாலும் அவங்களோட பேரண்ட் இந்த மாதிரினா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பயந்து போக மாட்டாங்கல்ல. ஸோ அவர்கிட்ட போகிறாரு. அம்மாவை போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கா. அவங்க அம்மா நிதானத்திலே இல்லைல்ல. திரும்ப ஒரு மாதிரி இவங்க கடிக்கிறதுக்கு வாய் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வர நீங்கள் கரெக்டாக தட்டிகிட்டே இருந்து கரெக்டாக அந்த டோர் லாக் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுது. கரெக்டாக நீங்களும் அதை ஓப்பன் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மா அவங்களுக்கு அடிக்க போக டக்குன்னு போய்ட்டு நீங்கள் பிடிச்சி இவங்க தள்ளி விட்டுருவீங்க. ஸோ நீங்கள் இவங்க தள்ளி விட்டது திரும்ப அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா போய் செவத்துலேயே முட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதை பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாமல் ஓடி போய்ட்டு திரும்ப அந்த ரூம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே போய் கதை சாத்திக்கிறீங்க. இப்போ தான் இவங்களுக்கு தெளிவாக புரியுது இவங்க அம்மா அப்பாவே கிடையாது, ஆக்சுவலாக ஜாம்பி ஆகிட்டாங்க, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு என் கதவு தரேன்னா நீங்கள் பயந்து போயிட்டு உள்ளே உட்காந்துட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க. இந்த பக்கம் அவரோட அப்பா வேற அப்புறம் கடிக்கிறதுக்கே வந்துட்டுருக்கா. கதவை திரடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அந்த டீ போட்டு கூப்பிட்டா தான் மறுபடியும் உங்களுக்கு எதோ ஆகிடுமே. உடனே நீங்கள் ஐயோ என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு லவ் மூடு வந்துடுது உங்களுக்கு. அந்த பயம்லாம் போயிட்டு டக்குன்னு கதவை திறக்கிறீங்க. கதவை திறந்ததும் அந்த பக்கம் உங்கள் தாத்தா இருக்காங்களா, அவங்க தொட்டிட்டு வந்துட்டுருக்காங்க இவங்கியா. ஸோ அவரும் ஓடி வந்துட்டுருக்கா. நீங்கள் இவங்களோட கையை பிடிச்சி சட்டுன்னு இழுத்து டோரை லாக் பண்ணிடுவீங்க. டோரை லாக் பண்ணிட்டு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அது டைல்ஸ் இல்லையா, ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்லிப் ஆகிடுது. ஸோ ஸ்லிப் ஆகிட்டு இவங்க கீழே தள்ளியிருப்பீங்களா. ஸோ இப்போ நீங்களும் அவர் மேலே விழுக ரெண்டு பேருக்கும் அந்த ஐ கான்டாக்ட் இந்த நிலமையில போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அவரை பார்க்க அவர் உங்களை பார்க்கன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகுது. ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிடுவார். அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு எழுந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் எழுந்திரிச்சதுக்கப்புறம் இவங்க எழுந்திரிச்சு உட்காடுறாரு. நீங்கள் என்ன மாமா நடக்குது வெளியே, ஏன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஏன் ஆஃபீஸ்லலாம் அப்படி ஓடி வந்தாங்க, தாத்தா பாட்டி ஏன் இப்படி பண்ணுறாங்க,
நீ ஏன் அவங்கள விட்டுட்டு இப்படி ஓடி வந்து இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு அவரோட ரூமில் டிவி இருக்குல்ல அதை ஆன் பண்ணி விட 2 பேரும் நியூஸை பார்த்தா ஊருக்குள்ளே நிறையா இடத்துல இந்த மாதிரி ஜாம்பி வைரஸ் பரவி விரிச்சு எல்லோரும் ஜாம்பியாக மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நீங்கள் உடனே எது ஜாம்பியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஆமாடி, அதுதான் பிரச்சனை. உங்ககிட்ட சொன்னால் பயந்துருவேன் தான் சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்தால் சேஃபாக இருப்போம்னு நினச்சேன். பட் இங்கேயும் சேஃப்டி இல்லை அப்படிங்கிறாரு. மாமா விடு விடு, நம்ம நல்ல வேலை வீட்டுக்கு வந்துட்டோம். இதே வெளியே இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை. வீட்டில் தாத்தா பாட்டிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்கள முதல்ல சரி பண்ணணும் அப்படிங்கிறீங்க. அவளோடைய உடனே ஒரு அடி கொடுத்து பைத்தியம் இதெல்லாம் என்ன மருந்து கண்டுபிடிக்கல அப்படிங்கிறாரு. இது மருந்து கண்டுபிடிக்கலையா? என்னமாம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க பைத்தியக்காரி மருந்து கண்டுபிடிக்கல அப்படிங்கிறாரு. அப்போ தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அப்போ அவங்களுக்கு இப்படியே தான் இருக்குமா? அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்களா? பழையபடி பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையாக வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருக்கவும் அவரும் இங்கே பாரு, ஆனதான் ஆச்சு, இருக்கிற உன்னையாவது நான் பத்திரமா உன்னோட அம்மாட்ட கொண்டு போய் விடணும், அதனால கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாரு. அம்மாட்ட விட போறியா? அம்மாட்ட என்னை விட்டுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் கேட்க நான் இங்கே தான் வரணும், ஏன்னா என் அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிம்பாரா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கவும் மாமா அதை பாட்டுக்கு இப்படி ஆயிடுச்சுல, நீ திரும்பங்க வந்தால் உனக்கு எதனாவது ஆகிடும் அப்படிங்கிறீங்க. ஸோ டக்குன்னு இவங்க உடனே திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் போடு அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படிம்பீங்க. எடுத்து போடுடி அப்படின்னு கத்துவாரா. டக்குன்னு நீங்களும் போய்ட்டு பேக்கில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கத்துறாரு. வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போது வாசல் வழியாக போக முடியாது. ஏன் அப்படின்னா தாத்தா பாட்டிக்கும் அந்த மாதிரி அந்த வைரஸ் அட்டாக் வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு வழியாக தான் போகணும். இப்போ நம்ம எதில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவங்களோட ரூமில் இருந்து கேட்க வேறு வழியே இல்லை, இதோ இங்கேருந்து தான் அப்படின்னு சொல்கிறாரா. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜன்னல் காட்டுறாரு. எவ்வளோ ஹைட்டுக்குன்னு பார்க்கலான்னு நீங்கள் போய் எட்டி பார்த்தா ஒரே தலை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அவ்வளோதான். நீங்கள் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்திட்டு போத்துன்னு போய் கீழே விழுகுறீங்க. நல்ல வேலை கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்திருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் விழுகுறீங்க. இப்போ இவங்கேயும் அங்கேருந்து ஜங்குன்னு குதிக்கிறாரு. ஸோ அவங்க லக்கேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து கீழே போட்டிருப்பாரு. ஸோ குதிக்கிறப்போ தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றாரு, எனக்கு கீழே வந்து அடிபட்டுருன்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேரும் தண்ணிக்குள்ளே குதிச்சு எந்திரிச்சு அப்படியே வெளியே வரீங்க. வரும்போது நீங்கள் அப்படியே இவங்க முறைக்கிறீங்க. பாவி இப்படி தான் தள்ளி விடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னா நீ குதிப்பியா அப்படிங்கிறாரு. அதுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? வாயை மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு காருக்கு போகிறாரு. ஸோ காரில் உங்களை ஏற்றிக்கிட்டு அப்படியே 2 பேரும் நினைஞ்சு போய் கிடக்குறீங்க. ஸோ அப்படியே நினைஞ்சிட்டு அப்படியே வந்துட்டு காரை ட்ரைவ் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம பயம். மாமா வெளியே போனால் பிரச்சனை ஆகிடுமாம்மா, நான் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, தாத்தா பாட்டி எதனாலும் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம், நீ தனியாக கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே இங்கே பாரு வயன், உன்னோட அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணு, அதனால் என்னதான் உங்ககிட்ட கோவமாக பேசினாலும் என்ன பண்ணாலுமே நீ இல்லாமல் அவள் இருக்க மாட்டா. என் அக்கா பற்றி எனக்கு தெரியும், அதனால் நான் உன்னை கொண்டு போய் பத்திரமா அவகிட்ட விட்டுட்டு நான் எது வந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதே மாதிரி இருக்காங்க. ஸோ காரில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு வெளியே கீழேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் அதே மாதிரி தான். அந்த வைரஸ் ரொம்ப சீக்கிரம் அட்டாக் ஆகிட்டே இருக்கும் போல். ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட அப்படி ஸோ கடிச்சிட்டாங்கன்னா அது அட்டாக் ஆகிடும்ல அந்த வைரஸ். அந்த மாதிரி தான் இப்போது நீங்களும் வந்துட்டு காரை விட்டு இறங்க முடியாது. ஒரு வேளை இறங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்களும் அந்த கூட்டத்தோடு தான் சேர்ந்து இருக்கணும். நீங்கள் வந்துட்டு நார்மல் ஹியூமனாக இருக்க முடியாது, ஜாம்பி மாதிரி தான் இருக்கணும். அதனால் காரை விட்டு என்ன ஆனாலும் சரி இறங்கிடாத அப்படின்னு இவங்க சொல்ல நீங்கள் மாமா காரை விட்டு இறங்காமல் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படிங்கிறீங்க. உன் வீட்டுக்கு போயிடலாண்டி, காரை விட்டு இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிம்பாரா. ஒரு வேளை பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னா அப்படின்னு நீங்கள் சொன்னால் அடுத்த செகண்ட் காரு டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுது. பார்த்தா பெட்ரோல் இல்லை. அப்படியே இவங்களுக்கு வருது பாருங்க கோவம். அப்படியே உங்களை முறைக்க ஐயோ நான் சொன்னங்காட்டுக்கு தீர்ந்துருச்சா? அப்படியெல்லாம் இல்லைல்ல, என்னையே அப்படி பார்க்குறீங்க, அது தீர்ந்துருச்சு, நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் அவரும் சரி ஓகே அவள் என்ன பண்ணுவா பெட்ரோல் தீர்ந்ததுக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. பட் போகணும்ல, கீழே இறங்க முடியாது. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எங்கேயும் ஜாம்பி இருக்கிற மாதிரி தெரியல. அப்போது இவங்கேயும் வந்துட்டு ஒயன் இந்தா நான் காரை தள்ளுறேன், நீ அப்படியே முன்னாடி உட்காந்து அப்படியே கொஞ்சம் ஓட்டு, என்ன அதாவது முன்னாடி யாராவது இருக்கணும்ல, காரை பின்னாடி தள்ளினாலும் அதை முன்னாடி ட்ரைவ் பண்ணுற இடத்துல இருக்கணும்ல, அந்த மாதிரி உங்களை இருக்க சொல்ல மாமா எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறீங்க. திங்க தெரியுமா அப்படின்னு கத்துறாரு. இப்போ எதுக்கு நீ கத்துற? கார் ஓட்ட தெரியாது அவ்வளோதான், எனக்கு காரில் கண்டோன்னு சொல்லிட்டு என் அப்பா எனக்கு கார் ஓட்டவே சொல்லிக் கொடுக்கல, ஏன்னா எங்காவது போய் நான் அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. சரி விடு, நான் சொல்கிறேன், நீ அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாரு.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் சீட்லேருந்து டிரைவர் சீட்டுக்கு இறங்கி வந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படி உட்காந்துக்கப்புறமா இங்கே பாரு, நான் சொல்லும்போது இது லைட்டாக அமுக்கி லைட்டாக இதை விடணும், இந்த ஸ்டேரிங் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லியிருப்பாரு. நீங்களும் ஓகே மாமா இவ்வளோ ஈஸியாக ஓகே 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 அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவரும் சரி ஓகே நான் தள்ளுறேன், கொஞ்சம் தூரம் தான் பெட்ரோல் பங்க் இருக்குது, சீக்கிரம் போயிடலாம் என்ன, அப்புறம் உன்னோட டோரை நீ லாக் பண்ணி வச்சுக்கோ, இந்த பக்கம் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி வை, ஒரு வேளை ஏதாவது திடீர்னு சாம்பி வந்தாலும் நான் உள்ளே வந்து உட்காந்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாரா. சரி மாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு டோரை நல்லா லாக் பண்ணிட்டு இன்னொரு டோரை வந்துட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுறீங்க. அதாவது சும்மா தொட்டாவே உள்ளே வந்துடுற மாதிரி. இப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காரை பின்னாடி தள்ளுறாரு. ஸோ தள்ளவே முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அவர் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் அவர் சொன்ன மாதிரி எதையும் அமுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி அமுத்திட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சடனாக இவங்களுக்கு பின்னாடி ஏதோ சரியில்லையேன்னு தோணுது. திரும்பி பார்த்தா ஒரு 2 பேர் அப்படியே ஜாம்பியாக இருக்காங்க. அப்படியே இவங்க பார்த்ததும் ஓடி வராங்க துரத்திட்டு. ஸோ இவங்க சட்டுன்னு என்ன பண்ணுறாருன்னா வயன் காரை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணு அப்படிங்கிறாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் பெட்ரோல் பங்க்கு. அது கொஞ்சம் லைட்டாக தள்ளிட்டு போகணுன்னா தான் தள்ள முடியும். பட் கொஞ்சம் பெட்ரோலுக்கு லைட்டாக போகும்ல மூவிங்கில் இருக்குள்ள காரு. ஸோ அதனால் ஏதாவது பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கதவை திறக்க மாட்டேங்குது, லாக்காக இருக்குது அவர் சொன்ன டோரு. அவ்வளோதான் மனுஷனுக்கு இப்போ என்ன பண்ணன்னு தெரியல. அதுக்கு கிட்டேயே வந்துருச்சு. ஸோ நீங்கள் மாமா உள்ளவா அப்படிங்கிறீங்க. டோர் லாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா. ஐயோ அதை லாக் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லாக்கை எடுக்கிறதுக்கு இப்படி எக்குறீங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் டோர் ஓப்பனில் தான் இருக்குது. உங்களை வந்துட்டு அந்த 2 ஜாமியும் பிடிச்சி வெளியே இழுத்து போட்டுருது. நீங்கள் அந்த லாக்கை எடுத்து விட்டு தான் இவங்க உள்ளே வந்துடுவார். ஆனால் நீங்கள் வெளியே போய் விழுந்துறீங்க. அது உங்களை மேலே ஏறிட்டு இருக்குது. நீங்கள் கத்துன்னு இவங்க பார்க்குறாரு. எங்கடா இங்கே இருந்தவளை காணும்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் அந்த ஜாம்பியெல்லாம் உங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்குது. மாமான்னு சொல்லி கத்துறீங்க. அட கரும்பு பிடிச்ச நாயன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு திரும்ப அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறாரு. ஸோ ஜம்ப் பண்ணி அப்படியே வந்துட்டு அந்த ஜாம்பி 2 இருக்குல்ல அதுங்க மேலே வந்துட்டு காரோட ஸ்டேரிங் இருக்குல்ல, ஸ்டேரிங்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ வச்சிருக்காரு கம்பி மாதிரி. அதை எடுத்து அந்த ஜாம்பி தலை மேலே ஒரே போட அது அங்கேயே விழுந்துடுது. இன்னொரு ஜாம்பி பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு இவங்க பிடிச்சிருது. அப்போ அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த ஜாம்பி கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ண நீங்கள் வந்துட்டு மாமான்னு கத்திட்டே இருக்கிறீங்க. எருமை உன்னை தான் காப்பாற்றிட்டால, என்னை காப்பாற்றிட்டி அப்படிங்கிறாரு. இருமாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடுறீங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அவரும் சைத்தானே நான் வச்சு இந்த கம்பி பாரு கீழே கிடக்குது அப்படிங்கிறாரா. அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு அந்த கம்பியை எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வந்து ஜாம்பி அடிடின்னு சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் வந்துட்டு எப்படி அடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு அடிக்கூட தெரியாதா, நல்லா ஓங்கி ஒரே ஒரு போடு அப்படின்னு சொல்லுவாரா. நீங்களும் நல்லா கையை ஓங்கிட்டே போகிறீங்க. அந்த ஜாம்பி இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு அவர் உழுக்கிட்டே இருக்க அடிடின்னு கத்துவார். ஓங்கி ஒரே போடா இவங்களோட தலையில் போட்டுறீங்க. அவ்வளோதான், அந்த மனுஷன் அங்கே மயங்கி விழுந்துற. இந்த ஜாம்பி அவர் மயங்கி விழுந்த காட்டிக்கு உங்ககிட்டயே வருது. ஐயோ நான் மாமா அடிச்சுட்டேனா, ஐயோ இது என்ன நம்மக்கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல, இவங்க அப்படி விடவும் முடியல. அவர் பாட்டுக்கு மயங்கி கிடக்கிறதுனால ஜாம்பி அவரை கண்டுக்கல, ஆனால் உங்களை தோத்திட்டு வருது. ஸோ நீங்களும் ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது விடவே மாட்டேன்னு துரத்திட்டு வருது. ஒரு மாதிரி வாயான்னு பண்ணிட்டு துரத்திட்டு வருது. பல்ல 2 டப்புன்னு அடிச்சுக்குள்ளே கடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணி காட்டிகிட்டே வாயெல்லாம் ரத்தம் வர. அதுக்கு உங்களுக்கு அதை பார்த்து செம பயம். அப்படியே பார்க்குறீங்க. இவங்க எதுவுமே கண்டுக்கல. அங்கே இருக்கிற ஜாம்பி வந்துட்டு உங்களே தான் துரத்துது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு மயக்கம் போட்டு விழுந்தா நம்மளை இது வந்துட்டு கண்டுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. அந்த கம்பியை வந்துட்டு அப்படியே கையிலேயே பிடிச்சிட்டு பொத்துன்னு நீங்கள் அப்படியே மயங்கிடுறீங்க. ஸோ நீங்கள் மயங்கி அங்கேயே பொத்துன்னு விழுகவும் அந்த ஜாம்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களை கண்டுக்கவே இல்லை. என்னவோ தெரில, அது உங்களையும் பார்க்குது இவங்கேயும் பார்க்குது. 2 பேத்தி விட்டுட்டு அந்த ஒரு ஜாம்பி மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அது போயிடுது. அது அந்த பக்கம் போனதுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட்டாக ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்க்குறீங்க. அது அந்த பக்கம் போயிடுச்சு. அப்பா சாமி பரவாயில்ல, இதுவும் நல்ல ட்ரிக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது இவங்க கிடக்கிறாருல, அவர் தான் நிஜமாவே மயங்கி கிடக்கிறாரு. அவர் அப்படியே வந்துட்டு போய்ட்டு எழுப்புறீங்க. ஸோ தண்ணி பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காரில் இருக்கும். ஸோ கார்லேருந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அவர் மேலே அந்த தண்ணியெல்லாம் தெளிச்சு மாமா எந்திரி மாமான்னு சொல்லிட்டு எழுப்ப அவர் வந்துட்டு எந்திரிக்கவே இல்லை, அப்படியே கிடக்குறாரு. நல்லா அடிச்சிருப்பீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு லைட்டாக தலையிலேருந்து ரத்தம் கூட வந்துட்டு இருக்குது. ஐயோ ரத்தம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே வந்துட்டு க்ராப் டாப், ஓகேவா. அதுவே வந்துட்டு அந்த செஸ்ட் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்குது. வயிறு ஹிப்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மாடர்னாக போட்டிருக்கீங்க, ஓகே அப்படி தெரியுது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அதாவது தைக்கு மேலே வரைக்கும் தான் இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் தான் பண்ணிக்கிறீங்க. இப்போது ஏதாவது துணியை கிழிச்சு தலைக்கு கட்டலான்னாலும் வலி இல்லை. யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே யூங்கி கிடக்கிறாரு பார்த்தீங்களா, அவரோட ஷர்ட்டையும் பிடிச்சி கிழிச்சு அவரோட தலையில் கட்டி விட்டுட்டு வேறு வழி இல்லை, சீக்கிரமாக நீங்கள் இங்கேருந்து போகணும். அதனால்
இவங்க எடுத்து அப்படியே காரில் வந்துட்டு போடுறீங்க. அப்படியே இழுக்க முடியாமல் இழுத்து காரில் போட்டுடுறீங்க. ஸோ அவரை காரில் போட்டதுமே நீங்கள் காரில் ஏறி உட்காரலான்னு சொல்லிட்டு ஏறி உட்காரலான்னு போகும்போது கரெக்டாக யாரோ உங்களை பின்னாடி இருந்து கூப்பிடுற மாதிரி இருக்குது, தொடர மாதிரி இருக்குது. சொல்கிற யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அத்தனை ஜாம்பி நிற்குது. இந்த ஒரு ஜாம்பி போச்சு பார்த்தீங்களா, அது நீங்கள் மயங்கி கிடந்தீங்கன்னு போகல, இன்னும் நிறைய ஜாம்பி கூட்டிகிட்டு வரத்துக்கு போயிருக்கும் போல். சுற்றி அத்தனை ஜாம்பி நிற்குது. அவ்வளோதான், உங்களுக்கு நான் செம பயம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கை கால் நடுங்கிடுச்சு. இந்த பக்கம் உடம்புல அந்த பக்கம் உடம்புல காருக்குள்ளேயே ஏற முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுட்டுருக்குறீங்க. அப்போ அந்த ஜாம்பி எல்லாமே வந்துட்டு பின்னாடி வரும்ல, ஒரு ஜாம்பி உங்கள் முன்னாடி நிற்குது, மற்றெல்லாம் பின்னாடி இருந்து வரும்ல. இந்த ஜாம்பி பின்னாடி இருக்கிற ஜாம்பி திரும்பி வான கூப்பிட அதுங்கெல்லாம் வர அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரே ஜம்ப்பாக கார்லேயே ஜம்ப் பண்ணிடுறீங்க. ஸோ காருக்குள்ளே ஏற்றி டோரை லாக் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறீங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். கார் வந்துட்டு பெட்ரோல் இல்லை, மூவ் ஆகாது. ஸோ கார் மூவ் ஆகாது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஜாம்பிங்கெல்லாம் மேலே மேலே ஏறிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது கார் மேலெல்லாம். உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, பயந்துட்டு அழுகே வந்துருச்சு. மாமா எந்திரி மாமா, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்கிறீங்க அவரை. ஸோ ஃபைனலாக அவரும் வந்து லைட்டாக கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் சேஃப் தான், அவரும் சேஃப் தான். ஒன்றும் ஆகலைல்ல உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. என்னை மன்னிச்சுக்கு மாமா, தெரியாமல் ஒன்று அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி விடு, அது பரவாயில்ல. இப்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சடனாக அவரோட கார் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. என்னது, நீ கார் ஏதாவது மூவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாரு. இல்லையே அப்படிங்கிறீங்க. அப்புறம் எப்படி கார் மூவ் ஆகுதுன்னு பின்னாடி திரும்பி 2 பேர் பார்த்தா ஜாம்பிங்கெல்லாம் தள்ளிட்டு இருக்குது காரை. ஸோ நீங்கள் ஐயோ மாமா ஜாம்பியெல்லாம் காரை தள்ளுது அப்படின்னு சொல்லுவீங்களா? நீ இந்த பக்கம் வா ஒயின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு அந்த டிரைவர் சீட்டுக்கிட்ட வரத்துக்கு உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா பின்னாடி சீட்டுக்கு அப்படி ஜம்ப் பண்ணிடுறீங்க, பின்னாடி காருக்கு பின்னாடி சீட்டுக்குள்ளே. ஸோ அதுக்கு ஜம்ப் பண்ணிடுறீங்க. அவர் பார்க்குறாரு எதுக்குடா பின்னாடி போகிறாருன்னு, அதாவது பின்னாடி எதுக்கு போகிறான்னு பார்க்குறாரு. பட் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஜாம்பியெல்லாம் வந்துட்டு காரை தள்ளவும் இவருக்கு கார் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால் இவர் வந்துட்டு எப்படியாவது பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹெல்ப்பாக வச்சு போயிடலான்னு அவர் நினச்சிட்டு காரை ஏதோ வந்துட்டு உள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு நேராக அந்த ஸ்டேரிங்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஜாம்பிங்களும் நிறைய சேர்ந்து தள்ளுறதுனால கார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருக்கு கார் மூவ் ஆகுற மாதிரி தெரியல, வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பி பார்த்தா நீங்கள் தான் காருக்குள்ளே இருக்கிற தண்ணி கேன் இருக்கும்ல, ஸோ நிறைய பாட்டில் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து அந்த ஜாம்பி மேலே வந்துட்டு ஒரு மாதிரி சைடில் லைட்டாக கொஞ்சோண்டு ஜன்னலை மட்டும் ஓப்பன் பண்ணி தெளிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜாம்பியெல்லாம் வந்துட்டு தண்ணி தெளிச்சங்காட்டிக்கும் அதுங்களுக்கு தண்ணினா அலர்ஜி போல் அப்படியே வந்துட்டு தெளிச்சு அந்த பக்கம் ஓடிட்டு இருக்குதுங்க. இவங்களுக்கு வருது பாருங்க கோவம். என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறாரு திரும்ப. நீங்கள் மாமா கம்முனரு, நீ பயப்படாத, நான் இருக்கேன், அதெல்லாம் துரத்தி விட்டுட்டேன், இன்னும் ஒரு கொஞ்சம் ஜாம்பி தான் இருக்குது, அதை துரத்தி விட்டுறேன், நீ பயப்படாத, நீ பத்திரமா உட்காரு அப்படிங்கிறீங்க. அப்படி அறிவு கெட்டவளே, அதுங்க தான் தள்ளிட்டு இருக்குதுல்ல, அதை வச்சு நம்ம பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிடலாம்ல, லூசா நீ எதுக்கு இப்போ அதெல்லாம் விரட்டிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. மாமா அப்போ ஜாம்பியெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுதா? ஐயோ இதெல்லாம் நல்ல ஜாம்பியா, இது தெரியாமல் தண்ணி ஊற்றிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு லூஸு மாதிரி என்ன பண்ணிடுறீங்கன்னா இறங்கிடுறீங்க. காரை விட்டு இறங்கி ஜாம்பி போகாத நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா, நான் அதுமாதிரி தண்ணி ஊற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கிட்டே அதை பின்னாடியே ஓடுறீங்க. இப்போ ஜாம்பியெல்லாம் உங்களை பார்த்து பயந்து ஓடுது. தண்ணி பாட்டில் வந்துட்டு நீங்கள் ஓட மூடி போடாதனால தெளிக்குதா? ஸோ அந்த தண்ணி பார்த்தாலே அதுங்க பயந்துட்டு அப்படியே ஓடிட்டு இருக்குது. இவங்களுக்கு நான் செம்ம தலைவலி. அவரால் வெளியே போக முடியாது, ஏன்னா இருக்கிற பாட்டில் நீங்கள் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ வேறு வழியே இல்லை, அவரை நீங்கள் வர வரைக்கும் காரில் உட்காந்துருக்கணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓடிட்டீங்க அதுங்களை துரத்திக்கிட்டு. என்னடா அது ஜாம்பியெல்லாம் நல்லதாக தான் இருக்குது கொஞ்சம் ஜாம்பி, ஆனால் நம்மளை பார்த்து பயந்து ஓடுது, என்னை பார்த்து பயந்து ஓடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துரத்திட்டு போயிட்டுருக்க. இவங்க பார்க்குறாரு, பரவாயில்லையே ஜாம்பியே துரத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக நினச்சி 2 செகண்ட் கூட இல்லைல்ல ஐயாயோன்னு கத்திட்டு திரும்ப ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க போன வசதியிலேயே. இவரு திரும்பி எட்டி பார்த்தா நீங்கள் பின்னாடியே அத்தனை ஜாம்பி துரத்திட்டு வருது. ஸோ கத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க மாமான்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரு செகண்ட் சிரிப்பே வந்துருச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு அமைதியாக சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. டோர் மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஓடி வந்து சட்டன் நீங்கள் காருக்குள்ளே ஏறிக்கு வந்துட்டு ஐயோ மாமா, ஐயோ நல்ல ஜாம்பி நினச்சி போனால் அங்கே போனால் இன்னும் நிறையா இருக்குது, எல்லாம் என்ன திருப்பி துரத்த ஆரம்பிச்சிருச்சு, நல்ல வேலை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்களா? ஏன் நீ நிஜமாக படிச்சிருக்கியா? நீ நிஜமாகவே படித்த பொண்ணு தானா இல்லை முட்டாளா? சத்தியமாக எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாரு. ஏன் மாமா திடீர்னு இப்படி கேட்குறா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது முட்டாள் மாதிரி இருக்கிறனா? படித்த பொண்ணு தான் நான் அப்படிம்பீங்களா? என்னடி படிச்சிருக்கா, எதுக்கு படிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாரா? நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்பாரா? அதான் இந்த மருந்தெல்லாம் கண்டுபிடிப்பாங்கள்ல அது படிச்சிருக்கேன், அது ஏதோ பயோடெக் ஏதோ இது சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இந்த மாதிரி மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு படிப்பு இருக்குல்ல, ஸோ அது படிச்சிருக்கீங்க ஓகேவா? ஸோ அதான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்க. இதை ஏன் நீ முன்னாடியே சொல்ல அப்படின்னு கேட்குறாரு.
நீ தான் என்னை கூட்டு போய் பிஏ வேலை கொடுத்துட்டியே, நான் எங்கே இந்த வேலையெல்லாம் செய்கிறது? அது இல்லாமல் எனக்கு வேலை செய்யலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் வேலைக்கு போகலை. எனக்கு கெமிக்கல்னால் அலர்ஜி மாமா அப்படிங்கிறீங்க. அலர்ஜினா அதுக்கு ஏண்டி படித்தேன் அப்படின்னு கேட்பாரு. தெரியல, எனக்கு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறையா அந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறையா மார்க் வேணும். ஸோ அதில் நிறைய மார்க் எடுத்தங்காட்டிக்கு உங்களுக்கு அந்த சீட் கிடச்சிச்சு சீக்கிரமாக. ஸோ இந்த மாதிரி சீட்டு கொடுத்தாங்க. சரி ஓகே, ஒரு 4-3 வருஷம் தானே படித்த கிடக்கிறதுக்காக தானே படிச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. என்ன மார்க்கு நீ அப்படின்னு கேட்பாரா. மார்க்கு தெரியல மாமா அப்படிங்கிறீங்க. ஏன் ஃபெயிலா? அதான் தெரியலையா? எத்தனை அரியர் அப்படிங்கிறாரு. அரியரெல்லாம் ஒன்று கூட இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போது என்ன மார்க்கு? ஏதாவது இந்த ரேங்க்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எவ்வளோ மார்க்கு அப்ராக்சிமேட்டாக வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு மார்க்கு சுத்தமாக ஐடியா இல்லை, ஆனால் நான் தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு மாமா அப்படிங்க பாருங்க. இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீயாடி அப்படிங்கிறாரு. நான் தான். யா என்னை பார்த்தா பேக்கு மாதிரி தெரியுதுங்கக்காக நான் வந்துட்டு நல்லா படிக்க மாட்டேன்லாம் கிடையாது. நான் சூப்பராக படிப்பேன். ஆனால் எனக்கு என்ன வேலை செய்ய விளையாது, அவ்வளோதான். ஆனால் படிக்க வச்சா நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போது இவங்கேயும் வந்துட்டு சரி ஓகே ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் பின்னாடி திரும்பி பாரு, ஜாம்பியெல்லாம் வருதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்மா நிறையா இருக்குது அப்படிங்கிறீங்க. சரி வேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த காரை வந்து லைட்டாக அந்த ஜாமிங்கெல்லாம் தள்ளிகிட்டே தான் இருக்குது, மூவிங்கில் தானே கார் இருக்குது. ஸோ இவர் கரெக்டாக எப்படியோ ஒரு வழியாக பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம் பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். இங்கே பெட்ரோல் போடுறதுக்கு யாருமே இல்லையே, என்ன பண்ணுறது? இப்போ எப்படி போகிறது? எப்படி என்னோட அம்மா வீட்டுக்கு நம்ம போகிறது? அங்கே போயிட்டா நம்ம சேஃப் ஆகிடுவோம் அம்மா அப்படிங்கிறீங்க. இரு முதல்ல பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பியெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் பங்க்கு கிட்ட அந்த பெட்ரோல் ஊற்றுற இடத்துல வந்துட்டு உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க பாவ குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி நிறைய பாட்டிலெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாட்டிலை பார்த்ததுமே இவர் வந்துட்டு அந்த பாட்டில் மட்டும் எக்கி எடு அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே அந்த ஜன்னல் அந்த விண்டோ இருக்குல்ல, ஸோ கார் டோர் விண்டோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எக்கி அந்த பாட்டில் மட்டும் எடுத்துறேங்க. அப்போ அது ஒரு ஜாம்பி பார்த்துருது, பின்னாடி தான் இருந்திருக்குமா. ஸோ எல்லா ஜாம்பி என்ன நினச்சி தெரியல காரை தள்ளிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வெளியே வந்து பின்னாடி பார்த்து டக்குன்னு உள்ளே ஓடி வர ட்ரை பண்ணால் நீங்கள் டோரை லாக் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த கண்ணாடியை மேலே ஏற்றி விட்டுருவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு மாமா தண்ணி தாகமாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை கீழே இறங்கு அப்படிங்கிறாரு. எதை நானா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் இறங்கு, நீ எப்படி அந்த ஜாம்பியெல்லாம் தண்ணி ஊற்றி விரட்டினியோ அதே மாதிரி கொஞ்சம் நேரம் இதுக்கு பூச்சாண்டி காட்டு, அதுக்குள்ளே நான் பெட்ரோல் போட்டுற காரை டேங்கை ஃபுல் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. மாமா அதெல்லாம் முடியாது, இறங்கணும் அப்படின்னா நம்மளும் அவ்வளோதான், அடுத்து நாமளும் அந்த கூட்டத்துக்குள்ளே தான் ஒன்றா சுற்றிட்டுருப்போம், நம்மளை பார்த்து 4 பேர் பயந்து போவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேறு வழி இல்லை, ஒன்று வாழணும் இல்லை சாகணும். இங்கே சாக முடியாது, பட் வாழ்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோமா சோறு தண்ணி இல்லாமல் செத்துருவோம், மரியாதையாக ஏதாவது பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சரி வயன் நான் அதை பார்த்துக்கிறேன், நீ டீசல் போடு காருக்கு அப்படிங்க. எனக்கு போட தெரியாது மாமா அப்படிங்களா? அப்போ மரியாதை இறங்குன்னு சொல்லிட்டு தண்ணி கையில் கொடுத்துட்றாரு. ஸோ நீங்களும் அப்படியே தண்ணி ஒரு மாதிரி பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்க, பாரு ஊற்றிடுவேன் அவ்வளோதான், கிட்ட வந்து தண்ணி ஊற்றிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஜாமி மனுஷன்கிட்டையெல்லாம் மிரட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அங்கேயும் ஜங்குன்னு குதிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் லெஃப்ட்டில் குதிச்சா அது லெஃப்ட்டில் குதிக்குது, ரைட்டில் குதிச்சா ரைட்டில் குதிக்குது. இது நீங்கள் அதுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த பெட்ரோல் பங்க்கில் காமெடி பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த டீசல் எல்லாம் வந்துட்டு டேங்குக்கு ஃபில் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு குதிச்சு அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற காலி ஆயிடுது. அது காலி ஆனதுமே ஜாமிங்கெல்லாம் உங்களை பார்த்து சட்டுன்னு கீழே கிட்ட வந்துட அவ்வளோதான், உங்களுக்கு செம பயம் ஆயிடுச்சு. என்ன பண்ணிடுறீங்க, அப்படி பின்னாடியே ஓடி வரும்போது தடுக்கி விட்டு யூங்கி மேலே விழுக, யூங்கி வந்துட்டு அப்போ தான் காருக்கு டீசல் ஃபுல்லாக டேங்க் ஃபில் பண்ணியிருப்பாரா. ஸோ அந்த பெட்ரோல் ஃபுல் பண்ணியிருப்பார். அதை ஃபுல் பண்ணதுக்கப்புறமா அந்த இதை அப்படி கையில் வச்சுருப்பாரு. அப்போ நீங்கள் அவர் மேலே வந்து விழுக அவர் கையில் இருக்கிற அந்த பெட்ரோல் ஊற்றுவாங்கள்ல, அந்த ஒரு மாதிரி பிடிப்பாங்கள்ல, அதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிடுவார். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணவும் அதில் இருக்கிற எல்லா பெட்ரோலும் பார்த்திங்கன்னா அந்த ஜாமிங்க மேலே ஊற்ற ஆரம்பிச்சிடுது. ஆனால் அதுங்க அசற மாதிரி தெரியல, தண்ணி கண்டா தான் பயந்துக்குது, பெட்ரோல் கண்டா எதுவுமே பயந்துக்கல. ஸோ அது மேலே எல்லா பெட்ரோலும் இது பண்ணிவிட எச்சா ஒரு மாதிரி அதுங்களுக்கு எரிச்சல் ஆகும் போல். ஒரு மாதிரி உங்களை 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ண இப்படி உங்களை துரத்திட்டு ஆணுக்கு வாயை ஒரு மாதிரி திறந்துட்டு வர்ற நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடுறீங்கன்னா, அம்மா நீ சீக்கிரம் காரில் ஏறு அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போ அவரும் நீ வா முதல்னு சொல்லிட்டு உங்களை காரில் ஏற்றிக்கிறாரு. நீங்களும் போய் காரில் ஏறிக்கிறீங்க. ஸோ காரில் ஏறிட்டு மாமா நீ காரை லைட்டாக ஸ்லோவாக அப்படி திருப்பு அப்படின்னு சொல்லுவீங்களா. அவரும் திருப்புறாரு, போகலாம் ஃபாஸ்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஸ்லோ பண்ணுமாம்மா அப்படிங்களா. எல்லாம் வந்துட்டுருக்குதுடி அப்படிங்கிறாரு.
நீ ஸ்லோ மட்டும் பண்ண, நடக்கிறத மட்டும் பாரு அப்படிம்பீங்க. அவரு சரி ஓகேன்னு ஸ்லோ பண்ணவும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கெட்டில் இருந்துட்டு ஒரு லைட்டர் மாதிரி எடுக்கிறீங்க. எடுத்து அப்படியே ஆன் பண்ணி ஏன்னா அதாவது இவரோட இது இருக்கும் இல்லையா, ஸோ டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுருப்பாருல்ல காரில், அந்த ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல டாக்குமெண்ட் வைக்கிறதுக்கு, அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து அந்த லைட்டரை ஆன் பண்ணி அதில் பற்ற வச்சு தூக்கி அந்த பக்கம் வீசுறீங்க பாருங்கள். அந்த ஜாம்பிங்க மேலெல்லாம் வந்துட்டு பற்றி எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. யூங்கி பார்க்குறாரு, நீங்கள் அப்படியே கூலாக அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிக்கிட்டு அதை அந்த லைட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு, எப்படி இதுக்கெல்லாம் மூளை வேணுமாம்மா, உன்னோட அக்கா பொண்ணு ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது அப்படிங்கிறீங்க. அவர் ஷாக்காக பார்க்குறாரு, இது அவருக்கு தோணவே இல்லை. பட் நீங்கள் இதை பண்ணவும் ஒரு மாதிரி அவருக்கு ஓகே தான், பட் இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம், பட் இது மாதிரி ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து போயிட்டுருக்காரு. நீங்களும் மேப் போட்டு இதில் அதில் போங்கிறீங்க. பட் ஆனால் ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போக சொல்லவும் அவர் வந்துட்டு லெஃப்ட் எடுத்துடுறாரு. மாமா இந்த ரோடு கிடையாது, இந்த ரோடு இது தப்பு காட்டுது பாரு, வீட்டுக்கு இதில் போக முடியாது நீங்கள் சொல்ல நீ அமைதியாக வா அப்படிங்கிறாரு. பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு கார் எங்கேயோ போயிட்டுருக்குது. எங்கே போயிட்டுருக்குற மாமா நீ, நம்ம இப்போ எங்கே தான் போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்க ஃபைனலாக ஒரு இடத்துல போய்ட்டு காரை நிறுத்துறாரு. ஸோ இறங்கு அப்படின்னு சொல்லவும், இங்கே என்ன ஜாம்பி இந்த பக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கெல்லாம் ஜாம்பி இருக்காது, இறங்கு அப்படிங்கிறாரா. அப்படின்னா இது சேஃப் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி வந்தால் காரை விட்டு இறங்கிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்குறீங்க, பெரிய பில்டிங்கு. என்னடா இது பெரிய பில்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் போர்டு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு ரிசர்ச் சென்டர். மாமா இங்கே இதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. உங்களுக்கு நான் ஐயோ நான் வரமாட்டேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்ககிட்ட நான் ஏன் தான் சொன்னேன்னு இருக்குது, எனக்கு கெமிக்கல்னால் அலர்ஜி மாமா, சுத்தமாக ஆகாது அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு, உன் ஒருத்திக்கு அலர்ஜி தான், ஆனால் நீ யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, புரியுதா, உனக்கு செம்ம டேலண்ட் இருக்குது, இப்போ ஊரே ஆபத்தில் இருக்குது, ஏதாவது ஹெல்ப் பண்ணு. சத்தியமாக எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நீ தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லு, நான் உனக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் ப்ளீஸ் ஏதாவது கண்டுபிடி அப்படிங்கிறாரு. நீங்கண்ணா ஐயோ எனக்கு கெமிக்கல் ஸ்மெல்லே ஆகாது மாமா, எப்போ தான் நான் அந்த லேப் எக்ஸாமெல்லாம் முடிப்பணும்னு இருந்துச்சு, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறீங்க. பட் அவரும் வந்துட்டு பொறுமையாக சொல்கிறாரு. அதாவது உங்களோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு, இங்கே பாருடி, என் அம்மா, என் அப்பா, உன் தாத்தா பாட்டி, புரியுதுல்ல, எப்படி பார்த்தேன்னு தெரியும்ல, எவ்வளோ வலிச்சிருக்கோம், அதே மாதிரி தானே எல்லாத்துக்கும் இருக்கும், உன்னால் முடியும் ஏன், நீ கண்டுபிடி எதனாவது அப்படிங்கிறாரு. யோ லூஸ் ஆயா நீ பாட்டுக்கு திடீர்னு கொண்டு வந்து ரிசர்ச் லேபில் நிறுத்திட்டு கண்டுபிடினா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா, அது எப்படி நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்க, எவ்வளோ நாள் ஆகும்லாம் எனக்கு தெரியாது, ஒரு வேளை நம்மளோட நல்ல நேரம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா பரவாயில்ல தானே அப்படிங்கிறாரு. மாமா எனக்கு கெமிக்கல் ஒத்துக்காது, புரியுதா உனக்கு அப்படிங்கிறீங்க. ப்ளீஸ் டி அப்படிம்பாரா. சரி பண்ணுறாவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க ரெண்டு பேருமே. இப்போ அந்த லேப் பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்குது, வெளியும் பூட்டி இருக்குது, உள்ளேயும் பூட்டி இருக்குது. ஸோ வெளியே வந்துட்டு மதில் ஏறி தான் ரெண்டு பேரும் உள்ளே குதிச்சு போகிறீங்க, உள்ளேயும் பூட்டி இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்துட்டு எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கும் இல்லையா, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வைரஸ் அட்டாக் ஆகிருக்கும், யாரும் இந்த பக்கம் வர முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க, ஒரு வழியாக உள்ளே போயிடுறீங்க, அதாவது காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டீங்க. இப்போ அந்த லேப்குள்ளே போகணுன்னா பூட்டி இருக்குது. ஸோ ஒரு கல் எடுத்து அந்த பூட்டெல்லாம் போட்டு உடச்சி ஒரு வழியாக உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு நல்லா லாக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உள்ளே வந்து லாக் பண்ணிடுறீங்க, எதுவும் வரதுக்கு இல்லாமல். இப்போது லாக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த லேப்குள்ளே போகிறீங்க. ஸோ இவங்க பார்க்குறாரு, இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பார்த்துட்ருக்க. நீங்களும் இப்போ நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு எனக்கு தெரியல, அது என்ன வைரஸ்னும் தெரியல, ஜாம்பி வைரஸ் தான், பட் எனக்கு சாம்பிள் வேணுமே, அது முதல்ல எதுலேருந்து வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் மாமா நான் அதுக்கு தகுந்த மாதிரி எதனாவது கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறீங்க. அப்படின்னா இப்போது நமக்கு ஒரு ஜாம்பி வேணுமாடி அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நமக்கு ஒரு ஜாம்பி வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி நீ இங்கே இரு பத்திரமா, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறாரா. யோ லூசாயா நானும் ஏதோ மாமனா போச்சுன்னு மரியாதை கொடுத்துட்டுருக்கிறேன், நான் என்ன உன்கிட்ட கடுகு டப்பா கேட்டேனா ஏற்பாடு பண்ணுறேன்னு போகிற, ஜாம்பி பிடிச்சிச்சுன்னா அவள் தான் நீயும் ஜாம்பியாகவே வருவ அப்படிங்கிறீங்க. சும்மா இருடி, எனக்கே பயமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும்ல, எல்லோரும் சாகிறதெல்லாம் பார்க்க முடியாது, செத்துட்டா கூட பரவாயில்ல, பட் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தியா, என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே உள்ளே விட்டுட்டு இப்போ அவர் பார்த்திங்கன்னா திரும்ப வெளியே வந்து மதில் ஏறி குதித்து கார் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே போகிறாரு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் இந்த ஜாம்பியெல்லாம் எரிச்சு போட்டு வந்திருப்பீங்கள, ஸோ அதே இடத்துக்கு மறுபடியும் போகிறாரு. அங்கே போகும்போது அந்த இடத்துல நிறைய ஜாம்பி எரிஞ்சு கிடந்தங்காட்டிக்கும்
மற்றதெல்லாம் பார்த்து பயந்து ஓடிடுச்சுங்க. ஸோ இப்போ எரிஞ்சு கிடக்குற அந்த ஜாம்பி இங்கே தான் கிடக்குது. இவரும் வந்துட்டு இங்கேருந்து வரும்போதே அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ கைக்கு க்ளவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு லேப்லேருந்து. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கார் டிக்கியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாம்பியெல்லாம் கிடக்குதுல்ல, அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பொறுக்கி போட்டு எடுத்துகிட்டு வர ஒரு 2-3 ஜாம்பி செத்து கிடக்கும்ல. ஸோ அந்த பாடி மட்டும் எடுத்துகிட்டு வர நீங்களும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறீங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணவும் கரெக்டாக யூங்கி வந்துடுறாரு. வந்து ஹாரன் அடிக்க நீங்கள் பூட்டு வச்சு, அதாவது அந்த கல் வச்சு வெளியே இருக்கிற கேட்டு பூட்டி திறந்து கேட்டை ஓப்பன் பண்ணிடுறீங்க. இப்போ கார் கேட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஸோ கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு காரை வந்துட்டு 2 பேரும் அந்த ஜாம்பியெல்லாம் இருக்குல்ல செத்து போய் கிடப்பாங்கள்ல, அதையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அந்த லேபில் வச்சுட்டு நீங்களும் ரீசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகுது. 2 பேரும் சோறு தண்ணி இல்லாமல் கிடக்குறீங்க. அங்கே உங்களால் சுத்தமாக முடியலை. 3 நாள் ஆகுது நீங்கள் அந்த ஜாம்பியை வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக கண்டுபிடிச்சிடுறீங்க. அப்போது இவங்கக்கிட்ட சொல்ல, அப்படின்னா இதுக்கான மருந்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது நிறையா வேலை ஆகுமாம்மா, உடனே கிடைக்காது, கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்பாரா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் அதுக்கான ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த லேப் வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே தானே இருக்குது. பக்கத்தில் போயிட்டு சில பழங்கள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, இந்த காட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு ஏதாவது காட்டுக்குள்ளேயே கிடைக்கிற ஒரு சில பழங்கள் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி பழத்தெல்லாம் வந்துட்டு பறித்து கொண்டு வந்து அதான் 2 பேரும் சாப்பிட்டுக்கிறீங்க. தண்ணிக்கு லேபில் பிரச்சனையே கிடையாது, ஏன்னா தண்ணியெல்லாம் ஆல்ரெடி அங்கே நிறையா இருக்குது. சாப்பாடு தான் பிரச்சனை. ஸோ சாப்பாடு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் அங்கே இருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 வீக் ஆகுது. 2 வீக் கழித்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த ஜாம்பிக்கு, அதாவது அந்த ஜாம்பி அட்டாக் ஆகிறவங்களுக்கு இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆவாங்க. ஆனால் உடனே ஆகாது. கிட்டத்தட்ட அவங்க க்யூர் ஆகிறதுக்கு 8 மாதம் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்ல. 8 மாதம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு. பட் கண்டிப்பாக க்யூர் ஆகிடுவாங்க. ஏன்னா இது வந்துட்டு அதாவது இந்த டோஸ் வந்துட்டு கம்மியாக தான் கொடுக்கணும். இவ்வளோ எம்எல் தான் கொடுக்கணும், அதாவது ரொம்ப கம்மியான எம்எல் தான் கொடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். அதை ஜாஸ்தி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக மூளைக்கு போகிற நரம்பில் போய் பாதித்து மூளை வெடித்து மூளை சாவடைஞ்சிருவாங்களாம். அதனால் அதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக காப்பாற்றலாம், பட் 8 மாதம் ஆகும். ஏன்னா இது இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. அப்போது எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம்ல அப்படின்பாரா. பட் அதுக்கு இன்னொரு கெமிக்கல் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆட் பண்ணு அப்படிங்கிறாரு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போது இவங்க வந்துட்டு வெளியே நிற்க சொல்லிடுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு சின்ன அதாவது லேபுக்குள்ளே ஒரு குட்டி லேப் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதை இது பண்ண உங்களால் மூச்சை விட முடியல. ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை பண்ணி முடிக்கும்போது புத்தராகியே மயங்கி விழுந்துடுறீங்க. ஸோ முடிச்சிட்டிங்க, பட் மயங்கி விழுந்துடுறீங்க. அப்போ உடனே இவங்க பயந்து போயிட்டு ஓடி வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களை அப்படியே வெளியே இழுத்துட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு என்ன ஆனாலும் சரி அந்த டோரை மட்டும் திறக்க வேண்டாங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் இப்படி கடக்கும்போது அவர் எப்படி விடுவார்? அதனால் வந்துட்டு உங்களை வெளியே இழுத்து போட்டுட்டு அந்த டோரை லாக் பண்ணிடுவார். இப்போது உங்கள் மேலே தண்ணியெல்லாம் தெளிக்கிறாரு. ஸோ தண்ணியெல்லாம் தெளித்து உங்களை எழுப்பி விட்டால் கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆக்சுவலாக உங்களுக்கு நார்மல் ஹியூமன் கண்ணு தான். தட் மீன்ஸ் நார்மலாக அதிகமாக ஹியூமன்ஸுக்கு இருக்கும்ல ப்ரௌன் ஐஸ், அப்புறம் பிளாக் கலர்லன்ட்டு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ் வந்துட்டு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். பட் இப்போ நீங்கள் கண்ணை முழிக்கும் போது அவருக்கே செம்ம ஷாக்கு. கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூனைக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு கண்ணு இருக்கும்ல பூனைங்களுக்கு, ஒரு சில ஹியூமனுக்கு கூட அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க கண்ணு பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு உங்களை பார்த்து பயந்துட்டு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை தட்டுறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு கண்ணை மெதுவாக திறந்துட்டு, எனக்கு இந்த கெமிக்கல் ஒத்துக்காது மாமா அப்படிம்பீங்க. அப்படி என்னடி கெமிக்கல் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இது ஏதோ ரொம்ப ரேரான கெமிக்கல், இதை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். இதை கண்டுபிடிச்சா அதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல நிறையா வந்துட்டு பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பாதுகாப்பான உடைகள் போடணும். பட் இந்த லேபில் அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியில், தட் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நல்ல ஹை எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாததுனால நீங்கள் அப்படியே வந்து நின்றுட்டு அதை வந்துட்டு அந்த கெமிக்கல் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதனால அது அப்படியே உங்களுக்கு பாதிச்சிருச்சு. ஸோ உங்களோட ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. உங்களோட ஸ்கின் கலரே அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாற ஆரம்பிக்குது. இவங்களுக்குன்னா செம பயம். இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. இது சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் மயக்கத்துலேயே சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் அரை மயக்கத்துலேயே கிடக்குறீங்க. ஸோ அவர் பயந்துகிட்டே இருக்கவும், ஒரு கொஞ்ச நேரம் தான் மாமா, நான் கண்ணை முழிச்சிடுவேன், அவருக்கு லைட்டாக மயக்கமாக இருக்குது, பயப்படாத, என்ன பயந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிடுறீங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளே ஆகிடுது நீங்கள் மயக்க தெளியத்துக்கு. அடுத்த நாள் தான் நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ கண்ணை முழிச்சு அப்படி உங்கள் கை காலெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி நீங்கள் வேற்றுக்கிரகவாசி மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கே. கண்ணை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இந்தியன் ஒயிட் தான், ஓகேவா. பட்
கொரியாவில் நல்லா வெள்ளையாக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒயிட் கூட இல்லை, இது ஒரு மாதிரி ஒயிட்டு, இந்த வேம்பயர் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூங்கிக்கு செம்ம ஷாக்கு. என்னடி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது, பட் நான் இனிமேல் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஏன்னா அவர் சொன்னங்காட்டிக்க நீங்கள் இதை பண்ணீங்க, இவ்வளோ பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தா நான் அதை சொல்லியிருக்க மாட்டேன்ல ஒயன் அப்படிங்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் காப்பாற்றணும்ல மாமா, நான் கூட கொஞ்சம் நேரம் செல்ஃபிஷாக தான் இருந்தேன், ஆனால் நீ எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொன்னல, நான் படிச்சிருக்கேன், கண்டிப்பாக நான் படித்ததுக்கான வேலையை ஒரு நாளாவது செய்யணும்ல. இந்தா மருந்து இந்த 2 நாளில் ரெடி ஆகிடும், அதை நீ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ டாக்டர்ஸ் யாருக்கிட்டையாவது காண்டாக்ட் பண்ண முடிஞ்சால் அவங்கள இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இவங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏதாவது பிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணுறாங்க. நல்லா இருந்தாங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, ஜாம்பி ஆகிட்டாங்கன்னா அவங்களும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் ஃபோனே எடுக்கல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் கழித்து, அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற டாக்டர்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணவும் எடுத்துடுறாங்க. எடுத்து இந்த மாதிரி வந்து விஷயம் சொல்லவும் அவங்களும் ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே நாங்கள் கண்டிப்பாக வரோன்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தது இப்போ ஒரு டீமாக ஆகிடுச்சு. இப்போது அந்த மருந்தெல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும்ல. ஸோ அதே மாதிரி தான் என்னென்னா, நீங்கள் அந்த முதல்ல அந்த ஜாம்பியெல்லாம் இருக்காங்களே, ஜாம்பியாக இருக்காங்களே, அவங்களெல்லாம் பிடிச்ச ஒரு இடத்துல வந்துட்டு அட்மிட் பண்ணணும். மனுஷங்களும் அட்மிட் பண்ணலாம், ஜாம்பி அட்மிட் பண்ண முடியுமா? அதுக்கு அடித்தா திரும்ப நமக்கும் அதே அஃபெக்ட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல எக்யூப்மெண்ட் வேணும்ல, நம்மளை கவர் பண்ணிக்கிற மாதிரி. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறீங்க எல்லாருமே. ஸோ ரெடி பண்ணிவிட்டு இவங்கேயும் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஒருத்தங்களாம் இருப்பாங்க, அதாவது இந்த ஜாம்பி பிடிக்கிறதுக்கு. ஸோ இவங்கி அப்புறம் எனக்கு கொஞ்சம் போலீஸ், அப்புறம் எனக்கு கொஞ்சம் டாக்டர்ஸ், அந்த மாதிரி யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஜாம்பியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் வந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்திடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அளவு தான் வந்துட்டு அவங்க இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மந்த் ஆகுது. லிட்ரலி உங்கள் ஊரில் வந்துட்டு நிறைய பேத்துக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். சில பேர் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிருந்திருக்கும், ஏன்னா அவங்க ரொம்ப சிவியராக அட்டாக் ஆகியிருந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சரி பாதி பேரை காப்பாற்றிட்டீங்க. நல்ல வேலைக்கு உங்கள் தாத்தா பாட்டியும் சேர்ந்து அதில் வந்துட்டு ரெக்கவர் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படின்னா ஒரு 10 மந்த் கழிச்சு நீங்கள் அண்ட் யூங்கி 2 பேரும் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அதாவது 10 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு போகிறதா இருந்திருக்கும், பட் அன்றைக்கி போயிருந்தால் இத்தனை பேர்த்த காப்பாற்றிருக்க முடியாது. ஆனால் யூங்கி அப்படி உங்களை கொண்டு போய் வீட்டில் விடாமல் இப்படி லேபில் கொண்டு போய் விட்டு உங்களை வந்துட்டு இந்த மாதிரி சொல்லவும், இப்போ உங்களுக்கு பெரிய பெரிய பதக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிக்கிறீங்களே. ஸோ உங்களுக்கு நிறைய அவார்டெல்லாம் கொடுக்க நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பெருமையாக உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்களோடமா ஆரத்தி தட்டு எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு காரை விட்டு இறங்க, அவங்களும் வந்துட்டு ஆரத்தி எடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஹலோ, நான் தான் தத்தி தண்டகர்மமாச்சே, எனக்கு அதுக்கு ஆரத்தி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களோட அம்மாவும் சும்மா இருடி, எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்க, ஊரு கண்ணு மொத்தமும் உன் மேலே தான் இருக்குது, உன் பிள்ளை சயின்டிஸ்டா, இப்படி மருந்து கண்டுபிடிச்சி இத்தனை பேர்த்து காப்பாற்றினாலான்னு கேட்குறாங்க. கண்ணே பட்டு போயிடும். ஏம்மா சுற்றி போட சொன்னேன், தினமும் சுற்றி போடுறியா அவளுக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் போடுறேன்டி, நல்லா தான் இருக்கிறா, நீ தான் ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்களா. நான் என்ன ஓவராக பண்ணுறேன், ஊருக்கண்ணே என் பிள்ளை மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களை நினச்சி. எங்கள் பிள்ளை தத்தியாகவே போயிடுவாளோ, எதுக்கு உருப்பிடாமல் போயிடுவாளோன்னு நினச்சிருப்பாங்க. பட் இவ்வளோ பெரிய விஷயம் செய்யவும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இவங்களை இப்படி பார்த்ததே கிடையாதா? ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கவும் நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே வாசலே நிற்கிறீங்க. உங்களோட அம்மா ஆர்த்தி கொண்டு வெளியே ஊற்றிட்டு உள்ளே வாங்கன்ட்டு போயிடுறாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் அப்படியே வெளியே நின்று அப்படியே பார்த்துட்டே யோசிச்சிட்டே இருக்கவும் யூங்கி கேட்குறாரு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மாமா, அம்மா இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுன்னு வந்து சொல்லும்போது கூட நல்லா மக்கப் பண்ணியிருப்பேன்னு தான் சொன்னாங்க. சந்தோஷம்லாம் படலை. ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தாலும் இது உனக்கு டேலண்ட் இருக்குது, நீ படிக்கிற அவ்வளோதான், நீ இதில் கஷ்டப்பட்டெல்லாம் படிக்கல, நீ ஒரு தடவை படித்தாலே உனக்கு எல்லாம் மெமரி ஆகிடுது, அதனால் நீ ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்க, நீ கஷ்டமெல்லாம் படலைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் எனக்கே எதுவும் பெரிய விஷயமா இருக்காது, நம்ம கஷ்டப்பட்டாலும் எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி அம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு மாதிரி புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ இவங்கேயும் சிரிச்சிட்டே, அதுதான் எங்கள் பிள்ளை உருப்பிடாமல் போயிடுவாளோன்னு நினச்சாங்க, பட் நீ இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சங்காட்டிக்கும் அவங்களுக்கு அது பெருமையாக இருக்குது, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி எப்பயுமே அவங்கள ஹாப்பியாக வச்சுக்க பார்த்துக்க என்ன அப்படின்னு சொல்லவும், நான் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறேன், நீ என்ன ஹாப்பியாக வச்சுக்க அப்படின்னு சொல்லுவீங்களா. நான் எதுக்கு ஒன்று ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கா, இதே நான் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற, நீ தானே என்னை கட்டிக்க போகிற, அப்போ நீ தானே நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறீங்க. நான் உன்னை கட்டிக்க போகிறேனா அப்படிம்பாரு. இல்லை அப்படின்னா என்ன கேள்வி இது, நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் மாமா அப்படிங்கிறீங்க.
எவடி சொன்னா உனக்கு அப்படின்னு இவர் கேட்க, அட நீ என்ன திடீர்னு மாற்றி பேசுகிற, நீ என்னை லவ் பண்ணுறதானே அப்படின்னு கேட்பீங்க. நான் எப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தெனாவெட்டா. அப்போ நீங்களும் அப்படியா, சரி இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. என்னன்னு கேட்குறாரு. எல்லாரும் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட எல்லாரும் வராங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, டிவியில் அவங்க ஃபோனை கனெக்ட் பண்ணி போட்டு விட்டாருங்க. ஒரு வீடியோ வருது. என்னன்னா இவங்க நல்லா குடிச்சிட்டு அப்படியே புலம்பிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே இவங்களை வந்துட்டு கட்டி பிடிக்கிறது என்ன, நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அவரும் வந்துட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, என்னால் தான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்துச்சு, கண்டிப்பாக நான் உன்னை இப்படியே விட்டுற மாட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை விட நான் பெரிய பையன்தான், 10 வருஷம் பெரிய பையன்தான், ஆனால் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருப்பாரு. அதுவும் எதில், ரிங்கு கொடுக்கல, பூ கொடுக்கல, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புல் இருந்திருக்கும், அதை பறித்து வந்துட்டு உங்கள் கையில் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்களும் சிரிச்சுட்டு அதை வாங்கி எதிர்ப்பீங்க. ஸோ இதை தான் பார்க்குறாரு. நானா இது, இல்லை எடிட் இது அப்படிங்கிறாரு. மாமா எடிட் இல்லை மாமா, நீ தான், உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும், குடிச்சிட்டு தான் சொல்லுவியா என்ன அப்படின்னு நீங்கள் இவங்க கிட்ட கேட்டிருக்க. உங்களோட அம்மா சும்மா எடி, அவன் அப்படியா சொன்னானேன்னு சந்தோஷப்படு, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, என் பிள்ளையும் நல்லா இருப்பா, என் தம்பிக்கும் கல்யாணம் ஆகிடும், அப்பா சாமின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அழகாக உங்களுக்கு 2 பேத்துக்கும் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த வெட்டிங் நைட்லாம் பிளான் பண்ணி வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வருவீங்க. அப்போ வந்து அப்படி பக்கத்தில் உட்காந்துருக்க, உங்களோட கண்ணு பார்த்தீங்கன்னா அதான் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும்ல, உங்களுக்கே சில டைமில் உங்கள் கண்ணை பார்க்க பயமாக இருக்கும். பட் இவங்க ரொம்ப காமாக உங்கள் கண்ணையே பார்த்துட்டே இருப்பார். அந்த ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்கும். உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போது லைட்டாக கண்ணு கலங்குது. ஏன் அழுகிற அப்படின்னு கேட்பாரா. நிஜமாக உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா, என் அப்பாவே ஒரு நாள் பயந்துட்டாரு, என் அம்மாவும் ஒரு நாள் பயந்துட்டாங்க, நானே பயந்துட்டேன் சடனாக கண்ணாடியில் என்னை பார்த்து, உனக்கு என் மேலே பயம் இல்லையா, என்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி சடனாக பயமா இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. இல்லையே, நீ நல்லா அழகாக க்யூட்டா, இன்னும் ரொம்ப அழகாயிட்ட, அழகாக இருக்குடி, இதில் என்ன பயம் அப்படிங்கிறாரு. மாமா நான் மனுஷி மாதிரியே இல்லை மாமா அப்படிம்பீங்க. ஆக்சுவலாக நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் வந்துட்டு ஹியூமன் மாதிரி இல்லை. ஸோ உங்களோட ஸ்கின்னு, உங்களோட கண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒயிட்டும் அப்படி பார்க்கறதுக்கே வந்துட்டு பயமாக்குற அளவுக்கு ஒயிட்டு நீங்கள், அந்த மாதிரி உங்களோட ஸ்கின் ஃபுல்லாகவே மாறி இருக்கும். ஸோ அதான் கேட்குறீங்க. இந்த மாதிரி நான் எங்கே போனாலும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போகிறேன், பட் நீ எந்நேரம் என் கூட தானே இருக்க, உனக்கு என்னை பார்த்தா நிச்சயமாக பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது இவங்கேயும் வந்துட்டு இதுக்கு பதில் நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்பாரு. உண்மையை மட்டும் சொன்னீங்கன்னா நான் ஹாப்பி அப்படிம்பீங்களா, சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உங்களை கிஸ் பண்ணிவிடுவார். நீங்கள் டக்குன்னு அவர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் பதில் கேட்டேன் அப்படிம்பீங்களா, இதான் என்னோடய பதில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கிஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் அப்படி சிரிச்சிட்டு கிஸ் பேக். போதும் டியர், கிளம்புறீங்க, என் கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, கிளம்புறீங்க. ஐயோ சாமி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா, அப்பா டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு என்னன்னு தெரியலையே, அப்பா ஓகே டே. ஸோ ஹாப்பி என்டிங் தான் இந்த ஒன் ஷாட், அவ்வளோதான், இதை நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் டியர் ஒன்று சொல்லிட்டா, ஸ்டார்டிங்கில் நானே பயந்துட்டேன், எங்கடா ஒயின் உருப்பிடாமே போயிருமோன்னு, ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியும் உங்களை உருப்பிட வச்சுட்டேன். ஸோ நீங்கள் எல்லாம் எனக்கு தேங்க் பண்ணணும் சரியா. உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு பெரிய பெரிய பதக்கம் அவார்டு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எனக்கு ரொம்பவே தேங்க் பண்ணணும். அப்புறம் வேறு என்ன கொடுக்கணும், நான் உங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுக்க வச்சதுனால நீங்கள் எனக்கு நிறையா க்ரெடிட் கொடுக்கணும். எப்படின்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் எனக்கு நிறைய அவார்டு கொடுக்கணும். ஓகே டியர். ஸோ ஹாப்பி என்டிங் தான். அண்டு கமெண்ட்டுக்கு 2 நாளாக ரிப்ளை பண்ணல, ஸோ மன்னிச்சுக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் இப்போ ஒர்க் போயிட்டுருக்குதா, அதனால் என்னால் கமெண்ட்டுக்கு இப்போ ரிப்ளை பண்ண முடியல. அது இல்லாமல் 2-3 வீடியோ தானே போட்டிருக்கோம், ஸோ கொஞ்சம் தான் கமெண்ட் இருந்துச்சு. ஸோ ஒரு 2 நாள் இன்றைக்கி விட்டுருங்க, ஒரு 2 நாள் முடித்து நான் எல்லா கமெண்ட்டுக்கும் சேர்த்து ரிப்ளை வீடியோ போட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தான் நமக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 10-20 கமெண்ட்டாவது இருந்தால் தானே படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வெறும் 4 கமெண்ட் மட்டும் படித்தா அது வீடியோ 2 செகண்டில் போயிடும். அதனால தான் ஒரு 10-20 கமெண்ட்டாவது வரட்டும். கமெண்ட்டெல்லாம் சேர்த்துக்கப்புறமா நான் எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா ரிப்ளை பண்ணிடுறேன், ஓகேவா. பட் நான் கமெண்ட் நீங்கள் பண்ண உடனே நான் படிச்சிடுறேன் டியர், கண்டிப்பாக நான் படிச்சிடுறேன். பட் நான் ஹார்ட் போட்டனா அது காணாமல் போயிடும், நான் ரிப்ளை பண்ணுறப்போ எனக்கு கிடைக்காது, அதனால தான் ஹார்ட் போடாமல் வச்சுருக்கேன், கோச்சிக்காதீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணணும் நான் படிச்சுட்டேன். ஸோ எல்லா கமெண்ட்டும் படிச்சிடுறேன். ரிப்ளை மட்டும் மேபி கொஞ்சம் லேட்டாக வந்தேன், என்ன மன்னிச்சு விட்ருங்கோ ப்ளீஸ். ஓகே டியர், எனக்கு இப்போ முக்கியமான வேலைக்கு நான் கிளம்பணும். நான் வந்துட்டு ஊருக்கு போகணும், எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வரேன். டாடா பாய். சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?